இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் அப்படின்ற சப்ஜெக்டில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் செக்ஷனுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பீம் பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்மளால் என்ன ஒரு எடுத்தோடனே நம்ம போய்ட்டு ஒரு ஃபார்முலாவையோ ஒரு இதையோ எடுத்து வச்சுட்டு அப்படியே படிக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே புரியாது, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படியே ரொம்ப சீரியஸான மனநிலைக்கு நம்ம போய்டும், ஒன்றுமே பிடிக்காமல் போய்டும், அந்த சப்ஜெக்ட் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். நம்ம அப்படி படிக்காமல் அதில் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, ஃபார்முலாவுக்குள்ளே இருக்க விஷயம் என்ன அப்படின்றத கொஞ்சம் லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வைங்களேன், அந்த சப்ஜெக்ட் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ ஒரு சாதாரண ஒரு டிசைன் போட சொன்னால் கூட நம்மளால் ஈஸியாக அதை க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால் நம்ம வந்து சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தோணினாலும் சில விஷயங்கள் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது என்னடா போர் அடிக்குதுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அதுக்குள்ளே என்ன நான் சொல்ல வரது லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ கான்செப்டுக்குள்ள பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, இப்போ ஒரு 10 அடுக்கு 20 அடுக்கு 100 அடுக்கு அப்படிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அந்த காலத்தில் ரொம்ப பழைய காலத்தில் ஒரு பெரிய பெரிய பில்டிங்கை அவங்களால கட்ட முடியல. ஓகேவா, இப்போ நம்ம சாதாரணமாக போயிருந்தோம்னா ஒரு பழைய காலத்து கோயிலெலாம் போனோம்னா வைங்களேன், அங்கே எல்லாமே எதில் செஞ்சுருப்பாங்கன்னா கல்லில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கல்லுக்கு வந்து காலம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த தூண் கூட அங்கே இருக்க பீம் பார்த்திங்கன்னா அது கூட கல்லில் தான் இருக்கும். சரி, இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் வந்துச்சுன்னா, அந்த கல்லை வச்சு எதனால் நம்மளால் ஒரு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை கட்ட முடியல, ஏன் அதிகமான லோடு அதிகமான இதெல்லாம் அந்த கல்லை வச்சு நம்மளால் கொடுக்க முடியல, அப்படி கொடுத்தா என்ன ஆகிடும் அப்படின்ற கேள்வியெலாம் நமக்கு வருது. இதுக்கான சிம்பிளான விட இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், என்ன அதுக்கான காரணம் அப்படின்னா, இப்போ வந்து கல் இருக்குன்னா வைங்களேன், இதை ஒரு கல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த கல்லுக்கு என்ன பிஹேவியர் அப்படின்னா, எவ்வளோ கம்ப்ரெஷன் லோடு கொடுத்தாலும் தாங்கும், எவ்வளோ அழுத்தத்தை வேணுமாலும் தாங்கும். ஆனால் அதே கல்லை பிடிச்சி லைட்டாக இழுத்தோம்னா வைங்களேன், உடனே படக்குன்னு உடஞ்சிரும். கல்லால் அந்த இழுக்கிற டென்ஷன் சொல்லக்கூடிய டென்ஷனை தாங்க முடியாது. பட் கம்ப்ரெஷன் என்ன பண்ணும், எவ்வளோ வேணுமாலும் கொடுத்தாலும் அது தாங்கிக்கிற தன்மை இருக்குது அந்த கல்லுக்கு. சரி, இதுக்கும் ஏன் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்ட முடியலன்றதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த பில்டிங் கட்டும் பொழுது தூண் இருக்கும், அதில் பீம் இருக்குங்களா. இப்போ நம்ம லோடு கொடுக்குறப்ப அந்த பீம் எப்படி வளையும், இப்படி கீழ் நோக்கி வளையும். கீழ் நோக்கி வளையிறப்ப என்ன ஆகும், மேல்பாகம் அந்த பீமோட மேல்பாகத்தில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் அந்த பீமோட கீழ்பாகத்தில் டென்சைல் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும். அது எப்படின்றத நம்ம கோணத்தில் பார்க்கலாம். அந்த டென்ஷன் அப்படின்ற அந்த இழுவை விசை வந்து பீமுக்குள்ளே கிரியேட் ஆகிறதுனால கொஞ்சம் லோடு கொடுக்குறப்பே அது என்ன ஆகிடும், படக்குன்னு உடஞ்சி போயிடும். அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு பெரிய பெரிய லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நம்மளோட கல்லை வச்சு செய்ய முடியாத மாதிரி ஆகிடுது. அந்த கல்லுக்கு வந்து இந்த பீம் ஓகேங்களா, நான் சொன்ன பீம் கான்செப்ட் தெரியாமல் இது உளறிட்டு இருக்கணும், வேறு ஏதோ டாப்பிக்குள்ளே போய்ட்டணும், கன்வெர்ட் ஆகி கரெக்டாக தானே போய்ட்டுருக்கேன். இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பீமுக்கு டென்ஷன் ஆகும், பீமுக்கு லோடு கொடுக்குறப்ப கம்ப்ரெஷனும் வரும், கீழே டென்ஷனும் வரும். அந்த டென்ஷன் அந்த இழு விசையை கல்லால் தாங்க முடியாது, அதனால் ஈஸியாக கிராக் விட்டு உடஞ்சிறனால பெரிய பெரிய லோடு கொடுக்க முடியாதனால நம்மளால் அந்த காலத்தில் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்ட முடியல. இப்போ இந்த காலத்தில் அதுக்கு என்ன பண்ணாங்க, எதனால் வந்து பெரிய பெரிய லார்ஜ் பீம்ஸ் நம்மளால் கட்ட முடியுதுன்னா, யூஸ் பண்ணியிருக்காங்க வெறும் கல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காலத்தில் கல்லுக்கு மாற்றாக கான்கிரீட் நம்ம தயாரிச்சிட்டோம். கான்கிரீட்டுக்கு என்ன பிஹேவியர் இருக்கோ அதே பிஹேவியர் தான் கல்லுக்கும். கல்லுக்கு மாற்றாக நம்ம உருவாக்கின இன்னொரு பொருள் தான் கான்கிரீட்டு. அப்படின்றப்ப கல் ஒன்று தான் கான்கிரீட்டு ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துலேயும் அதே கல் தான், இந்த காலத்துலையும் அதே கான்கிரீட்டு தான். ஆனால் அந்த காலத்தில் கல்லை வச்சு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய பீம்ஸ் கட்ட முடியல. இந்த காலத்தில் கான்கிரீட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுது, பெரிய பீம்ஸ் கட்டுறோம். எப்படி, அந்த கான்கிரீட்டுக்கு இருக்க ஒரு பெரிய மேஜர் ப்ளஸ் பாசிட்டிவ் என்னன்னா, அதால் கம்ப்ரெஷனை தாங்க முடியும். ஆனால் அதுக்கு இருக்க நெகட்டிவ் வீக் பாயிண்ட் என்னன்னா, அதால் டென்ஷனை தாங்க முடியாது. இப்போ என்ன ஒரு பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த வீக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டென்ஷனை தாங்க முடியாமல் இருக்குது. அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஸ்டீலை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம், டென்ஷனை தாங்கிறதுக்காக வச்சுட்டோம். கம்ப்ரெஷனை கான்கிரீட் தாங்கிக்கும். அப்படின்றப்ப டென்ஷனை தாங்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க, கம்ப்ரெஷனை தாங்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. அப்படின்றப்ப நம்மளால் எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமாலும் கட்டிட்டு போயிட்டே இருக்க முடியுது. இதுதான் காரணம். இதை லைட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன பிஹேவியர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கம்ப்ரெஷனாக என்னென்னு பார்ப்போம். கம்ப்ரெஷன்னா ஒரு மெட்டீரியல் தன்னோட லென்த்தை விட சுருங்கிறது. லென்த்தில் வந்து
சுருங்கிறது தான் கம்ப்ரெஷன், இதுதான் கம்ப்ரெஷன். அப்படின்றப்ப ஒரிஜினல் லென்த்திலிருந்து லென்த்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அது கம்ப்ரெஷனில் இருக்குன்னு அர்த்தம். டென்ஷன்னா என்னென்னு பார்க்கலாமா? அதே மெம்பர் அதோட ஒரிஜினல் லென்த்துலேருந்து அதோட லென்த்து கூடிக்கிட்டே போச்சுன்னா அதான் வந்து என்னது டென்ஷன். ஓகேங்களா? டென்ஷன்றப்ப ஒரிஜினல் லென்த்தை விட அதிகமாகிடும். இதுதான் சிம்பிளாக கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு பீம் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். பீமை வந்து நம்மளோட சிம்பிளான நோட் புக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி? நோட் புக்கு. ஓகேங்களா? இந்த நோட் புக்கை பீம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நோட் புக்கில் எத்தனை பேப்பர் இருக்குது? ஏகப்பட்ட பேப்பர் இருக்குங்களா? சரி, பீமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது மாதிரி பேப்பராக கற்பனை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பேப்பர், 2 பேப்பர், 3 பேப்பர் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பீமும் லேயர் பை லேயராக இருக்கின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. என்ன, நோட் புக்கில் ஒரு பேப்பர்லேருந்து இன்னொரு பேப்பரை வந்து எடுக்கலாம், ஒட்டிக்காது. ஆனால் பீமில் எல்லா லேயரும் ஒன்றோட ஒன்று எப்படி இருக்குது, பாண்டை அப்படி நல்லா ஒட்டி ஒரு சாலிட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு பேப்பர் 2 பேப்பர்ன்ற மாதிரி எடுக்க முடியாது. ஃபுல் சாலிட் நேச்சரில் இருக்குது பீமு. ஆனால் எப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்கன்னா இந்த பேப்பர் மாதிரி இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பீமுக்கு மேலே நான் லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்குறப்ப பீம் எப்படி வளையும்? கீழ் நோக்கி வளையுதுங்களா? கீழ் நோக்கி வளையுது. அப்படின்றப்ப என்ன நடக்குதுன்றது நம்ம இப்போ நான் இந்த போர்டில் டயக்ராம் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த நோட் புக்கு இப்படி இருக்குது. இதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லேயராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதில் சிம்பிளாக வச்சுட்டு மேலே லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்குறப்ப இந்த பீம் வந்து எப்படி வளையுதுன்னா இப்படி வளையுது, இப்படி வளைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இதோட மேல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சுருங்குது அளவில். கீழே இருக்க லேயர் வந்து என்ன ஆகுது, அளவில் விரியுது. அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். மேலே இருக்க லேயர் தன்னோட ஒரிஜினல் லென்த்திலேருந்து என்ன ஆகுது, அளவில் சுருங்கி போயிடுது. கீழே இருக்க லேயர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை என்னோட நோட் புக்கோட ஒரிஜினல் லென்த்து ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கணும்னு வைங்களேன். நான் மடக்கினதுக்கப்புறம் மேலே இருக்க லேயர் 9 சென்டிமீட்டராக மாறிடுச்சு, கீழே இருக்க லேயர் 11 சென்டிமீட்டராக மாறிடுச்சு. நம்ம கான்செப்ட் படி மேலே வந்து லென்த்து கம்மியாகுது, கீழே வந்து லென்த்து கூடுது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே ஒரிஜினல் லென்த்து 10 சென்டிமீட்டர் இருந்தது. ஆஃப்டர் என்னது, நம்மளோட லோடு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வளையிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த வளைஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிறது 9 சென்டிமீட்டராகவும் கீழே இருக்கிறது 10 சென்டிமீட்டராகவும் மாறிடுச்சு. எல்லாத்தோட ஒரிஜினல் லென்த்து வந்து 10 சென்டிமீட்டர் தான். எல்லா லேயரும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இது லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி, இது லோடு கொடுத்ததுக்கு அப்புறம். இப்போ நல்லா தெளிவாக கவனிங்க. நான் ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு பேப்பர் மாதிரி நாம் வச்சு சொன்னலாம். மேலே இருக்க லேயர் 9 சென்டிமீட்டரு, பாட்டம் மோஸ்ட் வந்து 11 சென்டிமீட்டர். 11 சென்டிமீட்டருங்கிறது 10 சென்டிமீட்டரை விட கூட. 9 சென்டிமீட்டருங்கிறது 10 சென்டிமீட்டரோட குறைய. அப்படின்றப்ப என்ன ஆகுது, மேலே 9ங்கிறது இருக்கு என்ன ஆகிட்டே போகுது, கூடிக்கிட்டே போய் 9.1, 9.2, 9.3, இந்த லேயர் 9.1, இந்த லேயர் 9.2, 9.3, ஒரு லேயர் 10 சென்டிமீட்டரில் இருக்கும். அது கீழே இருக்கிறது 10.1, 10.2, கீழே 11 சென்டிமீட்டருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்றப்ப இதில் இருக்க எல்லா லேயருமே வெவ்வேறு மாதிரியான சேஞ்ச் இன் லென்த்தை உள்ளே வந்து ஃபீல் பண்ணுது. டாப் மோஸ்ட் லேயர் 9 சென்டிமீட்டர்ன்றப்ப பாட்டம் மோஸ்ட் 11ன்றப்ப இருக்க ஒவ்வொரு லேயருக்குமே சேஞ்ச் இன் லென்த்தில் டிஃபர் ஆகுது. அது எப்படி டிஃபர் ஆகுதுன்னா லீனியராக டிஃபர் ஆகுது. லீனியர்னால் முக்கோண வேரியேஷனில் டிஃபர் ஆகுது. இது என்ன முக்கோண வேரியேஷன்? இங்கே பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா ஏதோ புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லேயர். ஓகேங்களா? இந்த கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லேயர், இது ஒரு லேயர், எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லேயர். இந்த டாப் மோஸ்ட் லேயர் மட்டும் 9 சென்டிமீட்டராக குறையுது. அப்படின்றப்ப இதோட சேஞ்ச் இன் லென்த் என்ன, 1 சென்டிமீட்டர். அதனால் இதோட சேஞ்ச் இன் லென்த்துக்கு மட்டும் நான் இது போடுறேன். இது வந்து 1 சென்டிமீட்டர். என்ன, இது குறையுது. குறைஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் போடுங்க, கூடுச்சுன்னா இந்த பக்கம், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் போடுங்க. இதனால் இது நெகட்டிவ்னு வச்சுக்கிறேன், இது பாசிட்டிவ்னு வச்சுக்கிறேன். இது நெகட்டிவ் சைடு, குறையுது 1 சென்டிமீட்டர். அதுக்கும் கீழே இருக்க லேயர் 9.1. ஓகேங்களா? அதுக்கும் கீழே இருக்க லேயர் 9.2. 9.1 10லேருந்து 9.1 அப்படின்றப்ப 0.9 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கு. அப்படின்றப்ப இருக்க இதோட குறைஞ்சிக்கிட்டே வந்து அதாவது இங்கே ஒரு பாயிண்ட் வந்து அதோட 10 சென்டிமீட்டருக்கு வரணும். ஓகேங்களா? அப்படின்றப்ப ஒரிஜினல் லென்த்து 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர். அப்படின்றப்ப இந்த ஒரு லேயரில் சேஞ்ச் இன் லென்த்து கூடவும் இல்லை, குறையும் இல்லை. அதுக்கும் கீழே போக 10.1, 10.2, 10 அப்படிங்கிறது கூடலை, 10.1ங்கிறது 1 சென்டிமீட்டர் லென்த்தில் அதிகமாகிருச்சு. அப்படின்றப்ப 10.1ங்கிறது 0.1 சென்டிமீட்டர் கூடிருச்சு. அப்படின்றப்ப இங்கே இருக்க கூடிக்கிட்டே வந்து கீழே வந்து 11 சென்டிமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர் அளவில் கூடிடுச்சு. அதனால் முக்கோணம் இதுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு, இதுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. அப்படின்றப்ப இந்த முக்கோணத்தை பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா,
இந்த முக்கோணத்தோட இந்த ஃபைபரோட லென்த்து இந்த பீமோட ஹைட் இதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இதோட டாப் மோஸ்ட் லேயரில் 1 சென்டிமீட்டர் அளவில் குறையுது, பாட்டம் மோஸ்ட் லேயரில் 1 சென்டிமீட்டர் அளவில் கூடுது. பார்த்தாவே தெரியுது இந்த வேரியேஷன் லீனியராக போகுது. ஆனால் இதில் ஒரே ஒரு ஃபைபரில் மட்டும் என்னது 0 கூடவும் செய்யலை குறையவும் செய்யலை. ஓகேங்களா, ஒரு ஃபைபர், அந்த ஒரு ஃபைபரில் மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸே க்ரியேட் ஆகுது. ஏன்னா லென்த்து இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலும் அதுக்குள்ளே கம்ப்ரெஷனோ டென்ஷனோ க்ரியேட் ஆகும். இதில் சேஞ்ச் இன் லென்த்தே ஆகலை அப்படின்றப்ப இதில் என்ன அது ஸ்ட்ரெஸ்ஸு 0. அந்த சேஞ்ச் இன் லென்த்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைபர் பேர் தான் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். நியூட்ரல் ஆக்சிஸ்ஸு அப்படின்றப்ப இதுலேருந்து கிளியராக எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பீமுக்கு மேலே லோடு கொடுத்து இப்படி வளைஞ்சிச்சுன்னா கீழ் நோக்கி வளையும் பொழுது ஏதோ ஒரு ஃபைபரில் என்ன நடக்கும், எந்த ஒரு சேஞ்சில் எதுவுமே நடக்காது. அது பேர் தான் நியூட்ரல் ஆக்சிஸ். அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க ஃபைபர் எல்லாமே கம்ப்ரெஷனை ஃபீல் பண்ணுது. அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்க ஃபைபர் எல்லாமே டென்ஷனை ஃபீல் பண்ணுது. அதே மாதிரி நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே கம்ப்ரெஷன் ஃபீல் பண்ணுது பார்த்தீங்களா, அதில் டாப் மோஸ்ட் ஃபைபர் தான் அதிக சேஞ்ச் இன் லென்த்து அப்படின்றப்ப அதுதான் அதிகமான கம்ப்ரெஷனை ஃபீல் பண்ணுது. பாட்டம் மோஸ்ட் லேயரில் பாட்டம் மோஸ்ட் இந்த டயக்ராமில் கீழே இருக்க லேயரில் தான் அதிகமான சேஞ்ச் இன் லென்த் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆயிருக்கு. அதில் தான் அதிகமான டென்ஷனை ஃபீல் பண்ணுது. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டோம் பீமுங்களில் என்ன நடக்கும்ட்டு. ஆக்சுவலாக பியூர் டென்ஷன் மெம்பர் இருக்குது. பியூர் டென்ஷன் மெம்பர்னால் இப்படி டைரெக்டாக இப்போ ஒரு கயிறில் நம்ம தொங்குறோன்னு வைங்களேன், அது பியூர் டென்ஷன் மெம்பர் தான். அந்த மெம்பரில் எல்லாமே சேஞ்ச் இன் லென்த் அதிகம் தான் ஆகும். பியூர் கம்ப்ரெஷன் மெம்பர் கூட இருக்குது. அதாவது எதை மேலே சேரி உட்காரோன்னா அது பியூர் கம்ப்ரெஷன் மெம்பர். ஆனால் பீம் கம்ப்ரெஷன் மெம்பராக டென்ஷன் மெம்பரான்னு கேட்டால் அது பீம் கம்ப்ரெஷன் மெம்பரும் இருக்கும் டென்ஷன் மெம்பராகவும் இருக்குது, ஆக்ட் ஆகுது. அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே கம்ப்ரெஷனும் ஆகுது, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே டென்ஷன் ஆகுது, டென்ஷனும் இருக்குது. அப்படின்றப்ப பீம் இஸ் ஏ ஃப்ளெக்சுரல் மெம்பர். கான்கிரீட்டை இப்போ இந்த ஒரு பஸ்ஸு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பஸ்ஸு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பஸ்ஸு சூப்பரான அழகான ஒரு பஸ்ஸு. பஸ்ஸுக்கு டயர்லாம் இருக்குது. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தில் ஒரு கான்கிரீட்டை தயாரிக்கிறேன். அப்படியே அந்த கான்கிரீட்டை யாராலையும் உடைக்க முடியாது. அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கான்கிரீட்டை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். ஓகேவா, இதுதான் அந்த கான்கிரீட்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை பீமாக யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்குறப்ப வளைய ஆரம்பிக்குமா, அதில் நியூட்ரல் ஆக்சிஸ்னு ஒன்று கிரியேட் ஆகுமா, அதுக்கும் மேலே கம்ப்ரெஷனும் அதுக்கும் கீழே டென்ஷனும் ஆகுமா. இப்போ இந்த பீமால் நான் தயாரித்த இந்த கான்கிரீட்டால் ஒரு பயங்கரமான லோடு தாங்க முடியும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது கம்ப்ரெஷனில். ஆனால் டென்ஷனில் என்னது வீக் தான். ஆல்வேஸ் கான்கிரீட் குட் இன் கம்ப்ரெஷன், வீக் இன் டென்ஷன். அதனால் என்ன நடக்குன்னா, நான் அந்த கான்கிரீட்டை பயங்கரமாக செலவு பண்ணி வச்சுருக்க கான்கிரீட் மேலே லோடு கொடுத்தனா அது வளைய ஆரம்பிக்கும் பொழுது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது பெஸ்ட் இன் கம்ப்ரெஷன், மேலே கம்ப்ரெஷன் மட்டும்தான் நடக்கும். அப்படின்றப்ப அந்த இடத்துல பீமுக்கு எந்த ஒரு ஃபெயிலியர் எதுவுமே கிடையாது. அது எவ்வளோ லோட வேணுமோ தாங்கும், அழுத்தும். ஆனால் அதுக்கும் கீழே இருக்குது பார்த்தீங்களா, டென்ஷன் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ அந்த டாப் மோஸ்ட் ஃபைபரில் தானே அதிக டென்ஷன் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்றப்ப கான்கிரீட் வீக் இன் டென்ஷனால் அந்த பாட்டம் மோஸ்ட் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் கிராக் விட்டுரும், உடஞ்சி போயிடும். என்ன தான் கான்கிரீட்டை கம்ப்ரெஷனில் பெஸ்ட்டாக தயாரித்தாலும் அதால் டென்ஷனை தாங்க முடியாது, வீக்கு. அப்படின்றப்ப நம்ம கோடியாக செலவு பண்ணி ஒரு கான்கிரீட்டை வச்சாலும் அதில் வீக் பாயிண்ட்டில் நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ அதை எதையும் இந்த பஸ்ஸையும் ஒப்பிடுங்க. இந்த பஸ்ஸு பயங்கரமாக செலவு பண்ணி தயாரிச்சிருக்கேன். இதோட ஃப்ரண்ட் வீல் ஒரு 500 பேரை தாங்கும். இந்த பஸ்ஸுக்குள்ளே 500 பேர் உட்காந்தாலும் தாங்கி ஓடிட்டு போகிற பவர் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த பேக் வீலால் 2 பேரை தான் தாங்கிட்டு போவோம். 2 பேருக்கு மேலே உட்காந்தா இந்த பேக் வீல் வெடிச்சிடும். ஓகேங்களா. இப்போ இந்த பஸ்ஸுக்குள்ளே 1 கோடி ரூபா செலவு பண்ணி தயாரித்த இந்த பஸ்ஸுக்குள்ளே ஃப்ரண்ட் வீல் தாங்கக்கூடிய 500 பேரை ஏற்றுவீங்களா, இல்லை பேக் வீல் 2 பேர் தாங்க முடியும், அந்த 2 பேரை ஏற்றுவீங்களா? 2 பேர் தான் ஏற்ற முடியும். 3வது ஆள் எதுனா என்ன ஆகிடும், ஃப்ரண்ட் வீல் தாங்கும், ஆனால் பேக் வீல் என்ன ஆகிடும், வெடிச்சு போயிடும், வண்டியால் மூவ் பண்ண முடியாது. இதே கான்செப்ட் தான் பீம்லையும். 500 பேர் தாங்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் வீல் மாதிரி அதிக லோடு தாங்கக்கூடிய கம்ப்ரெஷன் சைடு எவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேக் வீல் என்னது வேஸ்ட்டு. அதே மாதிரி தான் டென்ஷன் சைடு கான்கிரீட் வேஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வீலு கழட்டிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கான்கிரீட்டுங்கிற இந்த வீலை கழட்டிட்டு ஸ்டீலுங்கிற வீலை கொண்டு இந்த இடத்துல மாற்றி விட்டுறேன். இந்த இடத்துல இந்த ஸ்டீல் என்ன பண்ணும், 500 பேரை தாங்கும். ஓகேங்களா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், இதை 500 பேர் எடுத்து வச்சுட்டு ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், இந்த வீக்காக இருக்க டென்ஷன் சைடில் இருக்க கான்கிரீட்டுக்கு ஒரு ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டீலை கொண்டு இந்த பீமோட பாட்டமில் வச்சிட்றேன். இப்போ என்ன நடக்கும், வளையுமா,
வளையிறப்ப கம்ப்ரெஷனை வந்து கான்கிரீட் நல்லா தாங்கிக்குமா? டென்ஷன் சைடு என்ன இருக்குது? ஸ்டீல் என்ன பண்ணும்? டென்ஷனை கூட நான் பார்த்துக்கிறேன்ட்டு அது தாங்கிக்கும். அப்படின்றப்ப நம்மளால் அதிகமான லோடு கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் பீமோட பேசிக் கான்செப்ட். ஒரு பீமையோ எந்த ஒரு ஆர்சிசி செக்ஷனாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் சரி, ஸ்டீலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்னென்ன? சேஃப்டினா என்னன்னு தெரியும். இப்போ நான் டிசைன் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து சேஃப்டியாக இருக்கணும். சேஃப்டியாக இல்லாமல் உடஞ்சி விழுந்துடக்கூடாது. ஓகேங்களா? சர்வீசபிலிட்டி என்னென்னா, இப்போ என்னோட டிசைன் லைஃப் ஃபுல்லாகவே அது தன்னோட சர்வீஸை தொடர்ந்து கொடுக்கணும். சர்வீஸ்ன்னு நீங்கள் என்ன சொல்ல வர்றேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன், நான் தெளிவாக கவனிச்சிருங்க. அடுத்து டியூரபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, அது ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் வெதர் ஆக்ஷன்ஸ். இப்போ மழை பெய்யுது, ஒரு கடற்கரை காற்றுலேருந்து அது வந்து அடிக்குது, அந்த அரிக்குது, சிமெண்ட் அரிக்காமல் பார்த்துக்கிறது, கெமிக்கல்ஸ்லேருந்து, அது மாதிரி அந்த வெதரிங் ஆக்ஷன்லேருந்து பாதுகாக்கிறது பேர் தான் டியூரபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டியூரபிலிட்டிங்கிற தன்மை அதுக்கு உறுதியாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து எக்கனாமிங்கிறது செலவு. சேர் வாங்க போகிறேன்னு வைங்களேன், அந்த சேரோட விலை 200 ரூபாய்க்கு இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. ஏன் 200 ரூபாய்க்கு இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்கு இருக்குது? 2 லட்ச ரூபா சேரில் பயங்கரமாக அது இதுன்னு போட்டு பயங்கர டெக்கரேஷன் அப்படின்னு செஞ்சுருப்பான். 200 ரூபாய்க்கு சிம்பிளாக ஓகே, 200 ரூபா சேர்லையும் அதே ஆள் தான் உட்கார முடியும், 2 லட்ச ரூபா சேர்லையும் அதே ஆள் தான் உட்கார முடியும். அப்படின்றப்ப நம்மளோட எக்கனாமி வைஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதானே நமக்கு தேவை. அப்படின்றப்ப அந்த எக்கனாமி வைஸும் பணம் அந்த இது வைஸும் நம்ம திங்க் பண்ணணும். டிசைனுங்கிறதும் நிறையா வகையில் கொண்டு வரலாம். நமக்கு தேவை லோடை தாங்கக்கூடிய பில்டிங் தான். அதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. ஒர்க்கிங் செஸ் மெத்தடு, லிமிட் ஸ்டேட் மெத்தடு, அல்டிமேட் லோடு மெத்தடு, எதிர்காலத்தில் இன்னொரு மெத்தடு கூட வரலாம். இந்த 4 விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு டிசைனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணி டிசைன் பண்ணலாம். அதுபடி வரது தான் அந்த ஒர்க்கிங் செஸ், லிமிட் ஸ்டேட், அல்டிமேட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்தது ஒர்க்கிங் செஸ் மெத்தடு. அந்த ஒர்க்கிங் செஸ் மெத்தடு அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது லிமிட் ஸ்டேட் மெத்தட். இப்போ நம்ம ஒர்க்கிங் செஸ் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கிங் செஸ் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒர்க்கிங் செஸ் மெத்தடு சேஃப்டி வைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த டீ கான்செப்டுக்குள்ளே போகிறோம். இப்போ ஒரு டீ வந்து குடித்த உடனே முதல் விஷயம் அது உள்ளே போயிட்டு செரிக்கணும். நம்ம உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக? அது குடிச்சிட்டு நம்ம அது பாய்சன் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மேலே போயிடக்கூடாது. ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது மாதிரி சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஒர்க்கிங் செஸ் மெத்தட் என்ன நடக்குதுன்னா, சேஃப்டி வைஸ் தோற்று போயிடுச்சு. ஏன் சேஃப்டி வைஸ் தோற்று போச்சுன்றதை நம்ம பின்னாடி டிசைனுக்குள்ளே பார்க்கலாம். அப்படின்றப்ப ஒர்க்கிங் செஸ்ஸு சேஃப்டி வைஸ் அதால் சில விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஆனால் சர்வீசபிலிட்டி வைஸ் அதால் எல்லா விஷயங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. சர்வீசபிலிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ டீ குடிக்க போகிறேன்னு வைங்களேன், அந்த டீயை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஒரு நல்ல வாசனை வரணும். ஓகேங்களா? ஒரு சாக்கடை வாசனை வந்துச்சுன்னா, வாசனை மட்டும்தான் சாக்கடையாக இருக்கும், நீங்கள் குடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் குடிக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா சர்வீசபிலிட்டி என்னென்னா, இது மாதிரி சில விஷயங்கள், டீ சூடாக இருக்கணும், அது நல்ல ஒரு வாசனை வரணும், அது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் தான் சர்வீசபிலிட்டின்னு சொல்கிறோம். இதை எப்படி ஒரு டிசைன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம்னா, ஒரு பீம் வந்து வளையக்கூடாது, அதிகமாக டிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடாது, கிராக் விடக்கூடாது, லீக்கேஜ் ஆகக்கூடாது. இதெல்லாம் தான். உடையிறத பற்றி நான் பேசலை. உடையிறது தனி டிபார்ட்மெண்ட்டு. உடஞ்சி விழுறதை பற்றி நான் பேசவே கிடையாது. அந்த பீம் ஒருத்தர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராருன்னு வைக்கலாம், ஒரு தொட்டி வந்து 100 வருஷம் உடையாது அப்படின்னு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 100வது நாளில் அதுலேருந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு, கிராக் விழுந்து. அப்படின்றப்ப அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு, இங்கே லீக்கேஜ் ஆகுதுன்னு. அவர் சொல்கிறாரு, லீக்கேஜ் தான் ஆகும், ஆனால் உடையாது, 100 வருஷம் உடையாமல் இருக்கும்னு. ஆனால் அது என்ன ஆகிட்டு இருக்கு, லீக் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப சர்வீசபிலிட்டி வைஸ் அது தோற்று போச்சு. ஆனால் சேஃப்டி வைஸ் அது நல்லா தாங்குது. நமக்கு தேவை சர்வீசபிலிட்டி வைஸ் ஒர்க்கிங் செஸ் மெத்தட் குட், அதுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஓகேங்களா? அப்படின்னா சர்வீசபிலிட்டி வைஸ் நல்லா இருந்தாலும் சேஃப்டி வைஸ் அது தூத்து போச்சு. டியூரபிலிட்டி வைஸ் ஓகே, ஒர்க்கிங் செஸ் மெத்தட் நல்ல டியூரபிலிட்டி வைஸ், அந்த வெதரிங் ஆக்ஷனு, ஓகேங்களா, விண்டு, அது மாதிரி வெதரிங் ஆக்ஷனில் நல்ல ப்ரொடக்ஷன் அது கொடுக்குது. எக்கனாமி வைஸும் அது தோற்று போயிடுச்சு. எக்கனாமிக் வைஸ்னால் செலவு அதிகம். ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு லிமிட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒர்க்கிங் செஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒர்க்கிங் செஸ் மெத்தடில் அதிக செலவு இழுத்துரும். ஓகேங்களா? அதனால் ஒர்க்கிங் செஸ் மெத்தட் படி அது எக்கனாமிக் வைஸும் அது எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல. அப்படின்றப்ப இது எக்கனாமிக் வைஸும் தோற்று போச்சு. அப்படின்றப்ப இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருக்கனால நம்ம லிமிட் ஸ்டேட் வைஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இன்னமும் இந்த பிரிட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்ஜு, இந்த சிம்னி இருக்குது பார்த்தீங்களா, சிம்னினா இந்த புகை குண்டு மாதிரி சொல்லுவாங்க, அது வாட்டர் டேங்க்கு, இதெல்லாம் எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா இன்னமும் கூட ஒர்க்கிங் செஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா
இந்த பிரிட்ஜஸ் சிம்னி வாட்டர் டேங்க்ஸுக்கெலாம் சேஃப்டியை விட அதிகம் இந்த சர்வீசபிலிட்டி தான். ஏன்னா பிரிட்ஜ் வந்து அதிகம் வளைஞ்சிடக்கூடாது, ஓகேங்களா. அதேமாதிரி வாட்டர் டேங்க் லீக்கேஜ் ஆகிடக்கூடாது, சிம்னிலையும் லீக்கேஜ் ஆகி புகை வெளியே வரக்கூடாது. ஆனால் சர்வீசபிலிட்டிலேயே சேஃப்டி வைஸ் இருந்தாலும் இந்த சர்வீசபிலிட்டிக்கு இதில் அதிக முக்கியத்துவம் இருக்கிறனால பில்டிங்ஸ்லாம் நம்ம ரெபி ஸ்டேட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பிரிட்ஜ் சிம்னி வாட்டர் டேங்க்ஸ்லாம் இன்னமும் இந்த ஒர்க்கிங் செஸ் யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா. ஒர்க்கிங் செஸ் மெத்தடை நான் சொல்கிறேன், இந்த ஒரு கற்பனை பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக புரியும். ஒரு பீமில் 2 விஷயம் இருக்கும், ஒன்று கான்கிரீட்டு, இன்னொன்று ஸ்டீல், ஓகேவா. அதனால் நான் என்ன பிரிச்சுக்கிறேன், கான்கிரீட்டை ஒரு பக்கமாகவும் ஸ்டீல் ஒரு பக்கமாகவும் பிரிச்சுக்கிறேன். கான்கிரீட்டாலேயே பீம் செஞ்சோம்னா என்ன நடக்கும், அதால் அதிக லோடை தாங்க முடியாது, ஏன் டென்ஷன் சைடு சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஸ்டீலை கொண்டு வந்து டென்ஷன் சைடு நம்ம வச்சுருப்போம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ பாருங்களேன், இப்போ கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அதோட கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் FCK அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்கிங் செஸ் மெத்தட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதான், கான்கிரீட்டோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து அதோட FCKன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குது, ஓகேவா. FCKனா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்கிரீட். அதே மாதிரி ஸ்டீலோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எது வரைக்கும் போகலான்னா அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், ஓகேவா. சரி, இந்த FCK FFI அப்படின்றதெல்லாம் மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கும். ஒரு கான்கிரீட்டை கொண்டு போய் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கணும், அது எப்போ நொறுங்குதோ அந்த ஸ்ட்ரெஸ் தான் FCK. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஓகேங்களா. அதோட FCKன்னு சொல்லுவோம். அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டீலில் வந்து FFI அப்படின்னு என்னென்னா, ஒரு ஸ்டீலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கணும் வைங்களேன், ஒரு ஸ்டேஜில் அது தன்னோட ஈல்டு பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணும். அந்த ஈல்டு பாயிண்ட் தான் அதோட ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த ஸ்டீலே எடுத்துக்கிட்டு நான் இழுத்துக்கிட்டே இருந்தேன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இழுத்து விட்டுட்டுனா பழைய ஸ்டேஜுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இழுத்துட்டேன்னா அது பழைய ஸ்டேஜுக்கு வராது, இழுத்த மேனிக்கு அப்படியே நின்றும். அந்த ஸ்ட்ரெஸ் தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்னோட கையோட நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்னோட கை வந்து எப்படி இருக்குன்னா, என்னோட கையில் வந்து நான் லோடு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட லோடு வரைக்கும் தாங்கலாம், விட்டுட்டேன்னா மறுபடியும் என் கை நல்லாயிருக்கும், மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு லோடு அதிகமாகிட்டே போகுது, இன்னொரு லோடு அதிகமாகிட்டே போகுது, திடீர்னு என்னோட போனில் லைட்டாக ஃப்ராக்சர் நடந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, என்னால் மறுபடியும் அகெயின் வேறு லோடை தூக்க முடியாது. லைட்டாக ஃப்ராக்சர் தான் நடந்திருக்கு, இன்னும் போன் 2 பீஸாக உடையல. 2 பீஸாக உடையிறது பேர் பிரேக்கிங் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு கிராக் விளாட்ற பாயிண்ட்டு ஈல்டு பாயிண்ட்டுன்ற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸ்டீல் எப்பயும் ஈல்டு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும், அதுக்கப்புறம் தான் போயிட்டு உடையும். அந்த ஈல்டு பாயிண்ட்டுங்கிறது இங்கே வந்து கிராக்கிங்கு. எப்போ ஒரு நம்ம கைக்கு கிராக் நடந்துடுச்சோ அதுக்கப்புறம் அந்த கையை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அதை வச்சு லோடு தூக்க முடியாது. அது மாதிரி தான் ஒரு ஸ்டீலுக்கு ஈல்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் போயிட்டு அதோட பிரேக் ஆகும். அந்த ஈல்டு பாயிண்ட்டுக்கு டச் பண்ணுறப்பே அதை நிறுத்திடணும். இப்போ நான் சொல்கிறத அப்படியே கற்பனை பண்ணுங்கள், தெளிவாக கவனிங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு இடம், ஒரு கூட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரி, தான் ஹோட்டல். இந்த ஹோட்டல் கட்டி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ கார்லாம் நிறுத்துறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய கார் பார்க்கிங் ஏரியா நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம். இங்கேருந்து இது வரைக்கும் இவ்வளோ ஏரியாவுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், செலவு பண்ணி காரை வந்து நிறுத்துறதுக்கோசரம் என்னோடய ஹோட்டலுக்கோசரம் இவ்வளோ லேண்டை வாங்கி நான் இதுக்கு வாடகை கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா. இவ்வளோ லேண்டு. இது என்ன ஒரு பிரச்சனைனா, இது ஊட்டி அப்படின்ற மாதிரி பெரிய ஹில் ஸ்டேஷனால் இந்த இடத்துக்கும் கீழே ஒரு 10,000 அடி பள்ளம், இந்த இடம் வரைக்கும் போகலாம். இதுக்கு கீழே போனால் என்னது, கீழே விழுந்துட வேண்டியதான், ஓகேவா. அப்படின்னா நமக்கு இருக்க அவைலபிள் ஸ்பேஸு இங்கேருந்து இது வரைக்கும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறேன், ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக கார் பார்க்கிங் ஏரியா இங்கேருந்து இது வரைக்கும் என்னோட அவைலபிலிட்டி, இங்கேருந்து இது வரைக்குமே நிறுத்தலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இது ஃபுல் லென்த் வரைக்கும் நான் கார் பார்க்கிங் ஏரியா அலோவ் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்னா, இங்கே வந்து ஒருத்தர் காரை நிறுத்துறாருன்னு வைங்களேன், இதோட எட்ஜு வரைக்கும் போகலான்னு அலோவ் பண்ணிட்டேன், எட்ஜு வரைக்கும் ஒருத்தர் நிறுத்திட்டார், நோ ப்ராப்ளம். ஆனால் திடீர்னு சடனாக என்ன நடக்குது, ஏதோ ஒரு இதனால ஒரு லைட்டாக ஒரு பேக் கீர் எடுக்கிறப்ப என்ன நடந்துடும், வண்டி மேலேருந்து கீழே விழுவுற அபாயம் இருக்குது. கண்டிப்பாக என்ன ஆகும், கீழே விழுந்து ஆக்சிடென்ட் நடந்துடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே இந்த எட்ஜு வரைக்குமே எனக்கு வாடகை கொடுத்து நான் லேண்டு வாங்கி வச்சுருந்தாலும் நான் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் தூரம் முன்னாடியே என்ன பண்ணிவிடுவேன், ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன். அப்படின்றப்ப எனக்கு இவ்வளோ லேண்டு வேஸ்ட்டு, எனக்கு வாடகை கொடுத்து என்ன தான் வேஸ்ட்டு தான். இருந்தாலும் என்னோடய சேஃப்டிக்காக நான் என்ன பண்ணிடுவேன், இங்கே ஒரு வேலி போட்டு இதுக்கு மேலே போகக்கூடாது, இது வரைக்கும் கார் பார்க்கிங் ஏரியான்னு வைப்பேன். இப்போ இது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னா, இதுவும் ஒன்று தான், ஸ்டீலும் ஒன்று தான். ஸ்டீலில் நான் என்ன சொல்லியிருக்கேன், FFI தான் அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், இது வரைக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அப்படின்னா நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுங்க, இங்கேருந்து இதோட எண்டு பாயிண்ட் வரைக்கும் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு FFI, இதோட எட்ஜு வரைக்கும் உள்ளது தான் FFI ஈல்டு ஸ்ட்ரெஸ். இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் FFIக்கு மேலே கொஞ்சோண்டு கொடுத்தாலும் மெட்டீரியல் பிரேக் ஆகிடும், ஓகேவா. நம்மளோட டிசைன் படி மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் நான் FFI வரைக்குமே இதை
அலோவ் பண்ணுவேனா லோடு கொடுக்கறதுக்கு? கொடுக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி ஆகணும். எதுக்கு, எந்த பர்பஸ்க்காக? என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக. அப்படின்றப்ப என்னோட அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு, என்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸு எது வரைக்கும் நான் வச்சுருக்கணும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸு நான் என்னோட எது வரைக்கும் நான் அலோவ் பண்ணுறேன், இங்கேருந்து இது வரைக்கும் தானே நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்றப்ப இந்த ஏரியா அலோவபிள் ஏரியான்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்கிறப்ப இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நான் வச்சுக்கோங்க. இந்த அலோவபிள் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், f(i) டிவைடட் பை ஒரு சேஃப்டி ஃபேக்டரால் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? f(i) டிவைடட் பை சேஃப்டி ஆஃப் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் பேர் சேஃப்டி ஃபேக்டர். அப்படின்றப்ப ஒருவேளை f(i) ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1 நான் ஃபிக்ஸ் பண்ணனா என்ன நடந்துடும், என்னோட அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே போய் நின்றுடும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே வரைக்கும் வண்டி நிறுத்தலாம்னு அர்த்தம், இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்கலான்னு அர்த்தம். அப்போ லைட்டாக ஏதாச்சும் ஆனாவே ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் என்னோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை நான் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். 1க்கு மேலே நான் இன்க்ரீஸ் பண்ண இது என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஸ்டீலுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1.8ன்னு சொல்கிறாங்க. 1.8 அப்படிங்கிற ரேஞ்சில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. 1.8 டிவைட் பண்ணி போட்டால் 0.56 f(i). நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா என்னோட அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு f(i) வரைக்கும் கிடையாது, 0.56 f(i). அப்படின்றப்ப இங்கிருந்து 0.56 f(i) தான் என்னது என்னோட அலோவபிள் ஸ்ட்ரெஸ். அதோட நான் என்ன பண்ணிட்டேன், கேட்டை போட்டு மூடிட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, எந்த வண்டியும் போகக்கூடாது. அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸு போகக்கூடாது. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஒருவேளை நான் இது வரைக்குமே என்னோடய கார் பார்க்கிங் ஏரியா வச்சுருந்தேன்னா என்னோட கம்மியான கொஞ்சம் ஏரியாலே என்னால் நிறையா வண்டியை நிறுத்தி வச்சுருக்க முடியும். எனக்கு எக்கனாமிக் வைஸ் என்ன தான், கம்மி செலவு தான் வாடகை கொடுக்கறதுக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ ஏரியா ஃப்ரீயாக வரனால எல்லா வண்டியும் நிறுத்தி வைக்க நான் என்ன பண்ணுறோம், நிறையா ஏரியா எனக்கு தேவைப்படும். அப்படின்றப்ப எனக்கு எக்கனாமிக் வைஸ் என்ன ஆகுது, செலவு அதிகம். நான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை கூட்ட என்னோட லேண்ட் என்ன ஆகிட்டே போகுது, குறைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. அப்படின்றப்ப வண்டிங்கிறத லோடுன்னு வச்சுக்கோங்க. லோடு எப்பயும் கான்ஸ்டன்ட் தான், எப்பயும் வந்து 100 வண்டி தான் வரும். அப்படின்றப்ப லோடு 100 தான், வண்டியில் எதுவும் மாற்றம் ஏற்படாது. ஆனால் நம்ம நிறுத்தி வச்சிருக்க ஏரியாவை குறைக்க நமக்கு செலவு என்ன ஆகிட்டே போகும். அந்த வண்டியை நிறுத்தி வைக்கிறதுக்கான செலவு அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு நிறையா ஏரியா நம்ம வந்து என்ன வேண்டியதாக இருக்கும், வாங்க வேண்டியதாக இருக்கும். இன்க்ரீஸ் பண்ண நமக்கு மெட்டீரியல் வைஸு நமக்கு லாஸ் தான் நடக்குது. லாஸ் நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், சேஃப்டியை வந்து முக்கியத்துவமாக கருதி இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஃபேக்டர் சேஃப்டி நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? லிமிட் ஸ்டேட் மெத்தடில் 0.87 f(i)ன்னு கொண்டு வந்திருப்பாங்க. இதே ரேஞ்சை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஃபேக்டர் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு செலவு வந்து அதிகமாக இழுத்துறது. ஓகேங்க, இதை நீங்கள் வேறு மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட 1 கிலோ கல் இருக்குன்னு வைங்களேன். இந்த 1 கிலோ கல்லை தூக்குறதுக்கு ஒரு கயிறு போதும். ஒரு கயிறுனால இந்த 1 கிலோ கல்லை தூக்க முடியும். அந்த கயிறுனால 1 கிலோ கல் வரைக்கும் தூக்கலாம். ஆனால் எப்போ 1.1 கிலோ லைட்டாக 1 விட அதிகமானாலும் அந்த கயிறு பிச்சுட்டு விழுந்துரும். இப்போ நான் கடையில் போயிட்டு வாங்குறேன்னு வைங்களேன், ஒரு கயிறு போதும் இருக்குன்றேன். இப்போ நான் இந்த கல்லை கட்டி நான் தூக்குறேன், கரெக்டாக தூக்க முடியும் இதால். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இதுக்கு 2ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த கல்லால் 0.5 கிலோ தான் தூக்க வைக்க முடியும். ஏன்னா அதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அப்படின்றப்ப 1 கிலோ தூக்கக்கூடிய கல் அந்த ஒயர்னால இப்போ 0.5 கிலோ தான் தூக்க முடியும்னு நான் டிசைன் பண்ணி குறைச்சி வச்சனால இந்த 1 கிலோ கல்லை தூக்கிறதுக்கு எனக்கு அதே மாதிரி 2 கம்பி வேணும். அப்படின்றப்ப 2 கம்பி போட்டு தூக்குறேன். இதுலேயும் 0.5 தான், இதுலேயும் 0.5 தான். அலோவபிள் ஸ்ட்ரெஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படின்றப்ப எனக்கு செலவு என்ன ஆயிடுச்சு, ஒரு கயிறு இருக்க வேண்டிய இடத்துல 2 கயிறு நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை யூஸ் பண்ணி குறைக்க மெட்டீரியலால் அதிகம் f(i) வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போக முடிஞ்சாலும் கொண்டு போக முடியாத மாதிரி நான் குறைச்சி வச்சுறதுனால எனக்கு அதே இடத்துக்கு நிறையா ஸ்டீல் தேவைப்படுது. அதே ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிறதுக்கு எனக்கு நிறையா ஸ்டீல் தேவைப்படுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பேர் அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா டிசைன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். என்ன வேணுமான்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் இதில் ஒர்க் ஆக போகுது. இதுதான் இதுக்கு இது வரைக்கும் அலோவ் பண்ணுறோம். ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேறு, இந்த அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு, டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேறு. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம கான்கிரீட்குள்ளே வரலாமா? கான்கிரீட்டுக்கும் அதே மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். இங்கேயும் நம்ம ஹோட்டல் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது f(ck). ஓகேங்களா? ஓகே, இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ளது f(ck). ஆனால் என்னோட அலோவபிள் ஸ்ட்ரெஸ் நான் வந்து எது வரைக்கும் நான் கொடுக்க போகிறேன்னா, என்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு, அலோவபிள் ஸ்ட்ரெஸ், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு f(ck) வரைக்கும் கொடுக்க மாட்டேன். அதை டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணி முன்னாடி கொஞ்சம் தூரம் வச்சுருவேன். இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோனா, இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் பீம்
பீமுக்கு எவ்வளோனா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் காலம் ஆக்சியல் லோடர் மெம்பர் காலமுக்குலாம் வந்து 4ன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப யோசிச்சு பாருங்கள், 3 யூஸ் பண்ணால் 0.33 தான். எந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். டிவைடட் பை 3னா 0.33 தான். 0.66 இடம் வந்து என்ன பண்ணல, நம்ம லோடை கொடுக்கல. இதுதான் வந்து இதோட பேசிக் கான்செப்ட். இப்போ பாருங்களேன், இப்போ முடிச்சிட்டோம், ஸ்டீலுக்கும் முடிச்சிட்டோம், கான்கிரீட்டுக்கும் முடிச்சிட்டோம். ஏன் வந்து ஸ்டீலுக்கும் கான்கிரீட்டுக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்து வச்சிருக்கேன் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா அதுக்கான காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ நான் என்னோட பில்டிங்கை நான் எங்கள் வீட்டு சைடு கட்டுறேன். எங்கள் வீட்டு சைடு எந்த ஒரு கடலும் கிடையாது, எர்த்குவேக் வராது, எந்த ஒரு விண்டும் வராது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் இதே பில்டிங்கை கொண்டு போய் ஒரு கடற்கரை ஏரியா, இந்தோனேஷியாங்கிற மாதிரி கடற்கரை ஏரியாவில் நிலநடுக்கம் அதிகமாக வரக்கூடிய, விண்டு அதிகமாக வரக்கூடிய, காற்று அதிகமாக வரக்கூடிய ஏரியாவில் கட்டுறேன்னு வைங்களேன், என்ன நடக்கும், இப்போ லோடு திடீர்னு என்ன ஆகும், நாம் கட்டக்கூடிய லோடு வந்து ஒன்லி எதை கன்சிடர் பண்ணி கட்டுவோம், இதுக்கு எவ்வளோ லோடு வரும், மக்கள் எவ்வளோ வருவாங்க இந்த இடத்துல அப்படின்றத வச்சு கன்சிடர் பண்ணி கட்டுவோம். திடீர்னு ஒரு நாள் எர்த்குவேக் வரும்பொழுது என்ன நடக்கும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பிச்சுக்கிட்டு அப்படியே அதிகமாக போகும். எது வரைக்குமே போகும் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் 0.56 FFI நம்ம மனிதர்களுக்காக கட்டப்பட்டது 0.56 வரைக்கும் ஒர்க் ஆகும். திடீர்னு ஒரு எர்த்குவேக்கோ நம்ம எதிர்பார்க்காத லோடு அதுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் எது வரைக்கும் போகும், சர்ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இந்த FFI முன்னாடி வரைக்கும் போயிட்டு ஒருவேளை எர்த்குவேக் குறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இதுக்கு வந்துடும். அப்படின்றப்ப திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு லோடு வரலாம். இதை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா, 100 வண்டிக்கு நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுட்டீங்க, திடீர்னு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்தா 500 வண்டி வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண முடியும், இடம் இருக்குது நம்மக்கிட்ட, பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, ஆனால் அது வந்து நம்ம சேஃப்டிக்காக விட்டு வச்சுருக்கோம், அந்த இடத்துல போய் நிறுத்திக்கலாம். ஓகேங்களா. திடீர்னு அந்த வண்டிலாம் திடீர்னு ரிமூவ் ஆகி போகிற மாதிரி நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக உருவாக்கப்படுது, நமக்கு லோடு மனிதர்களுக்காக லோடு உருவாக்கப்படுறப்ப 0.56 FFI வரைக்கும் போகும். ஒருவேளை அதை விட தாண்டி எக்ஸ்ட்ரா திடீர்னு ஒரு லோடு வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, பின்னாடி இடம் இருக்குது பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த லோடையே நீங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்து வச்சிங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும், கொஞ்சோண்டு எர்த்குவேக் வந்தாலும் பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும். அதனால தான் எப்பயுமே சேஃப்டி வச்சுருப்பாங்க. திடீர்னு ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் லோடு வர்றப்ப என்ன ஆகிடும், அதோட FFCக்கு FFI வரைக்கும் போகும். பட் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் என்ன ஆகிடும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். அப்படின்றப்ப அதை கன்சிடர் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் என்ன இல்லை, எர்த்குவேக்கும் இல்லை, விண்டு லோடு இல்லை, ஆனால் எனக்கு என்ன தேவையில்லை, இவ்வளோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எனக்கு தேவையில்லை, யாருக்கு தேவை, அவனுக்கு தேவை. அப்படின்றப்ப லோடு வைஸ் அவங்க எந்த கால்குலேஷனுமே எடுக்கலை. எல்லா இடத்துக்கும் ஒன்று தான், எல்லா இடத்துக்கும் மெட்டீரியலில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, சேஃப்டியை குறைச்சி வச்சுருக்காங்க, லோடை கன்சிடர் பண்ணவே இல்லை. இங்கே இவ்வளோ லோடு வந்தால் இவ்வளோ சேஃப்டி ஆஃப் சேஃப்டி வச்சுக்கலாம், அவ்வளோ லோடு வந்தால் அவ்வளோ வச்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி அவங்க எந்த ஒரு லோடு வைஸ் என்ன பண்ணல, எந்த ஒரு கால்குலேஷனுமே எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் ஒன்லி மெட்டீரியலில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டீல்லையும் கான்கிரீட்லேயும் மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்து வச்சுட்டு டிசைனை முடிச்சிட்டாங்க. அப்படின்றப்ப இது சேஃப்டி வைஸ் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒன்லி இவங்க மெட்டீரியலில் மட்டும்தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்து கட்டியிருக்காங்க. லோடு வைஸ் எந்த ஒரு அனுபவமும் இல்லாதனால, அந்த ஏரியாவில் எவ்வளோ லோடு வரும் அப்படின்ற எந்த ஒரு கால்குலேஷனுமே இல்லாதனால இதை நம்பி நம்ம பில்டிங் கட்டினோம்னா நாளைக்கு பெரிய எர்த்குவேக் வந்தால் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதனால் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிசைனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயின் டயக்ராம்னா என்ன, ஸ்ட்ரெஸ் டயக்ராம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயின் டயக்ராம்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து. இப்போ இந்த பீமோட கிராஸ் செக்ஷன் நான் இங்கே வரைகிறேன்னு வைங்களேன், இந்த பீம் இப்படி நான் வளைச்சதுக்கப்புறம் இந்த பீமோட கிராஸ் செக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. பீமோட கிராஸ் செக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், நான் இங்கே வளைக்க டாப் மோஸ்ட் ஃபைபர் என்ன ஆகும், என்ன நடக்கும்னா அதோட ஸ்ட்ரெயின் டயக்ராம் எனக்கு தெரியும், இப்படி போகும், இங்கே ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேட் ஆகும், நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே போகும். இந்த இடத்துல சேஞ்ச் இன் லென்த்து எப்படி இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். இங்கே சேஞ்ச் இன் லென்த்து பாசிட்டிவ் இருக்கிறது, சேஞ்ச் இன் லென்த் அதிகமாகுது. அதனால் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க ஃபைபர் கம்ப்ரெஷனாக இருக்கும், இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்க ஃபைபர் டென்ஷனாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா. இப்போ சேஞ்ச் இன் லென்த் டயக்ராமும் ஒன்று தான், ஸ்ட்ரெயின் டயக்ராமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த்து தான் ஸ்ட்ரெயின். ஒரிஜினல் லென்த்தில் எந்த ஒரு வேரியும் ஆக போகிறதில்ல. அப்படின்றப்ப சேஞ்ச் இன் லென்த் டயக்ராமும் ஒன்று தான், ஸ்ட்ரெயின் டயக்ராமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைபரில் இவ்வளோ சேஞ்ச் இன் லென்த் நடக்குது, மேலே டாப் ஃபைபரில், அதுக்கும் கீழே இருக்க ஃபைபரில் அதோட கம்மியாக, அதுக்கும் கீழே இருக்க ஃபைபரில் அதோட கம்மியாக. ஆனால் இது நெகட்டிவில் நடக்குது. இங்கே இந்த ஃபைபரில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே நடக்கலை. இப்போ இதுக்கு ஃபர்தரான ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ரெயின் டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா,
லீனியராக வேரியேஷன் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் டயக்ராமும் இருக்குன்னு சொல்லுது. அதாவது ஒரு கான்க்ரீட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் அதுக்குள்ளே கம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரெயினுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உரையிறேன் கான்க்ரீட்டுக்கு, ஓகேங்களா. அந்த கான்க்ரீட்டை கொண்டு போய் வச்சு அழுத்துனீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுவும் எப்படி தான் இருக்குமா, இப்படி லீனியராக போகுமா. ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஹூக்ஸ்லாக தான் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் லீனியராக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்படின்றப்ப இந்த ஹூக்ஸ்லாவே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அப்படின்றப்ப ஹூக்ஸ்லா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின்னு சொல்லுது பார்த்தீங்களா. அதே கான்செப்டை கான்க்ரீட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீலுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் யூஸ் பண்ணுது. அப்படின்றப்ப ஸ்ட்ரெயின் லீனியராக போகுது, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன ஆகுது, லீனியராக போகுது அப்படின்ட்டு நான் சொல்லலை, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் சொல்லுது. ஆக்சுவலாக கான்க்ரீட்டில் லீனியராக போகாது, அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவல் ப்ராக்டிக்கலாக கான்க்ரீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியர் வேரியேஷன் கிடையாது. அந்த இடத்துல இது ஃபெயிலியர் ஆகிடுது, ஓகேங்களா. ஆனால் ஹூக்ஸ்லாவை எடுத்துக்கிட்டு இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் டிசைன் பண்ணுறதுனால ஸ்ட்ரெயின் வேரியேஷன் லீனியர்னால ஸ்ட்ரெஸ் வேரியேஷனும் நம்ம லீனியர்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம வந்து டிசைன் ஆஃப் பீம்ஸ் அஸ் பர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி எப்படி ஒரு பீமை வந்து டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும், கம்ப்ரெஷனை வந்து கான்க்ரீட் எடுத்துக்கும், டென்ஷன் ஃபுல்லாகவே ஸ்டீல் எடுத்துக்கும், ஓகேங்களா. டென்ஷன் சைடில் இருக்க கான்க்ரீட்டை நாம் எடுத்துக்க மாட்டோம், ஓகேவா. அது ஸ்டீல் கான்க்ரீட் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து டென்ஷன் எடுத்துக்கும். அதுக்குன்னு கான்க்ரீட் டென்ஷனே எடுத்துக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. கம்ப்ரெஷனில் எடுத்துக்கிறதுல 1/10 தான் இது எடுத்துக்கும். இப்போ கம்ப்ரெஷனில் 100 மெகா பாஸ்கல் எடுத்துக்கலாம், அதில் 1/10 10 மெகா பாஸ்கல் தான் டென்ஷனில் எடுத்துக்கும், ஓகேங்களா. ஓகே, அதனால் டென்ஷன் சைடில் இருக்க கான்க்ரீட்டை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் ஃபுல்லாக. அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் அது எனக்கு தேவையில்லை. டென்ஷன் ஃபுல்லாகவே ஸ்டீல் மட்டுமே எடுத்துக்கிற மாதிரி நம்மளோட டிசைனை வந்து நம்ம வச்சுக்கிறோம், ஓகேங்களா. இப்போ நல்லா தெளிவாக கவனிங்க. ஒரு பீமை டிசைன் பண்ணுறப்ப 3 வகையான பீம் இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்து பேலன்ஸ்டு செக்ஷன், இன்னொன்று வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன், இன்னொன்று வந்து ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் அப்படின்னு. பேலன்ஸ் செக்ஷன் அது என்ன, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அது என்ன, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஒரு பீம்னாவே கான்க்ரீட்டும் ஸ்டீலும் வச்சு செய்கிறது தான் பீம்னு நமக்கு தெரியும். ஆனால் அதில் என்ன 3 வகை இருக்குது, எதனால் இந்த பேர்லாம் வந்துச்சு அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன், தெளிவாக கவனிங்க. இந்த 3 வகையான இது எதனால் வந்துச்சு அப்படின்றத நான் சின்ன ஒரு கதை அப்படி மூலியமாக பார்க்க போகிறோம். இதை நல்லா தெளிவாக கவனிங்க. எப்பயும் நம்ம பார்த்தது தான். இது கான்க்ரீட் நான் போகிறேன், கீழே ஸ்டீல் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இது நம்மளோட ஹோட்டல் ஏரியா, நம்ம முதல் பார்த்தோம்ல அதே மாதிரி ஹோட்டலு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ லேண்டு ஃப்ரீயாக இருக்குது, இதுக்கும் கீழே போனால் கீழே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீலுக்கும் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறேன், இப்படியே கொண்டு போயிட்டு நான் இப்படியே போகிறேன்னு வைங்களேன். சரி, ஓகேவா. சரி, இப்போ கான்க்ரீட்டோட ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இது வரைக்கும் போகலாம் நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கோம், F(k). ஓகே, கான்க்ரீட்டுக்கு F(k) ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஸ்டீலுக்கு எது வரைக்கும் போகலாம், F(y), அதோட ஈல்டு வரைக்கும் போகலாம். அப்படின்றப்ப இந்த பாயிண்டில் ஸ்ட்ரெஸ் 0, இதோட எண்டு பாயிண்டில் F(k). இந்த பாயிண்டில் ஸ்ட்ரெஸ் 0, இதோட எண்டு பாயிண்டில் F(yield). ஓகேங்களா. இது மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், இப்போ ஒருவேளை ஒரு கான்க்ரீட்டை ஒரு M20 கான்க்ரீட் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். அதில் வந்து Fe 250 ஸ்டீல் போகிறேன்னு வைங்களேன். சரி, ஓகே, இப்படி இருக்குன்னு வைங்க. M20ல் 20ங்கிறது F(k), ஓகேவா. அப்படின்றப்ப இந்த இடத்துல F(k)யோட வேல்யூவில் 20 மெகா பாஸ்கல், அப்படின்னா 20 Nm², எல்லாமே ஒன்று தான், ஓகேவா. மெகா பாஸ்கல்னாலும் ஒன்று தான், Nm², ஒன்று தான். ஒருவேளை ஸ்டீல் வந்து என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், Fe 250 ஸ்டீல் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வைங்களேன். இந்த இடத்துல இதோட வேல்யூ என்னது, 250 மெகா பாஸ்கல், அப்படி இல்லைன்னா 250 Nm². இது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான், ஓகேவா. அப்படின்றப்ப நான் டிசைன் பண்ணுற பீமில் இந்த பீம் இது மாதிரி ஒரு பீம் நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீமோட கிராஸ் செக்ஷன் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க கான்க்ரீட்டு கம்ப்ரெஷனை தாங்கும். நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இருக்க கான்க்ரீட்டை நம்ம டிசைனுக்கு எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா அது ஃபுல்லாக டென்ஷன் சைடு. அதனால் அதுக்கும் கீழே இருக்க ஸ்டீலை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிசைனுக்குள்ளே எடுத்துக்கும். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க கான்க்ரீட்டு, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்க ஸ்டீல், இது ரெண்டை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், வேறு எதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் இந்த கான்க்ரீட்டோட டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஸ்டீலும் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. ஏதோ எவ்வளோ கொஞ்சம் ஸ்டீல், இதோட பிரெத்து, இது வந்து டெப்த்து, இது வந்து பிரெத்து, இங்கேருந்து இது வரைக்கும் எஃபெக்டிவ் டெப்த்து, இது மாதிரி போட்டு ஒரு 3 ஸ்டீல் மாதிரி ஏதாவது ஒரு நான் போட்டு டிசைன் பண்ணி வச்சுட்டேன்னு வைங்களேன். இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். இந்த பீமில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இது மாதிரி டிசைன் பண்ணி லோடு கொடுக்குறேன். லோடு கொடுக்குறப்ப என்ன ஆகும், வளையுமா, ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேட் ஆகுமா. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே வந்து கம்ப்ரெஷனாக, கீழே வந்து டென்ஷனாக. எப்பயுமே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும்.
அது இருந்தே ஆகணும். ஓகேங்களா? இது எப்படி நான் வச்சுக்கலாம், ஒரு பஸ் இருக்குன்னாங்களே, முன்னாடி டயர் எத்தனை சுற்றோ அதே மாதிரி தான் என்ன ஆகணும், பின்னாடி டயர் சுற்றணும். இது இயற்கையோட நீதி. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே சேம் ஈக்குவலாக மட்டும் தான் டென்சைல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், மாற்றி கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? எப்பயுமே இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, ஃபோர்ஸு. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்த விஷயம் நல்லா தெளிவாக கவனிப்போம். இந்த ஃபோர்ஸ்னாலும் ஒன்று தான், லோடுனாலும் ஒன்று தான். இப்போ நமக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, லோடு பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. லோடுனாலும் ஒன்று தான், இந்த இடத்துல லோடு எடுத்துகிட்டு ஃபோர்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு நான் மாற்றிக்கிறேன். அப்படின்றப்ப கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, compressive stress into compressive area. ஓகே, புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி இந்த இடத்துல மாற்றினோம்னா tensile force is equal to tensile stress into tensile area. ஓகேவா? நமக்கு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியான்னு தெரியும். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கம்ப்ரசிவ் ஏரியா, டென்சைல் ஃபோர்ஸ்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு டென்சைல் ஏரியா. இதை மைண்டில் ஃபஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். தேர்ட் பாயிண்ட் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நான் பாட்டுக்கு ஒரு பீம் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் கம்ப்ரசிவ் ஏரியா எது, இந்த ஏரியா நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க ஏரியா எல்லாமே என்னது, கம்ப்ரசிவ் ஏரியா டிசைன் படி. டென்சைல் ஏரியா எது, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்க இந்த ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஸ்டீல் மட்டும்தான் என்னது, 3 ஸ்டீலோட கிராஸ் செக்ஷன் மட்டும்தான் என்னது டென்சைல் ஏரியான்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் இது ஓகேவா? இப்போ நான் கம்ப்ரசிவ் ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியா டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், டென்சைல் ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியா டிசைன் பண்ணி வச்சுருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றதை மட்டும் நல்லா தெளிவாக கவனிங்க. நான் இந்த பீமுக்கு என்ன பண்ண போகிறேன், லோடு கொடுக்க போகிறேன். லோடு கொடுக்குறப்ப என்ன ஆகும், பீமு லைட்டாக வளையுமா, லைட்டாக வளையும் பொழுது உள்ள கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிடுமா, அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டென்சைல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா. அப்படின்றப்ப லோடு கொடுக்க கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஏதோ அமௌண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே சேம் அமௌண்ட்டுக்கு டென்சைல் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் லோடு கொடுக்க. அப்போ என்ன நடக்கும் பாருங்க, இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னு பாருங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை என்னது, கம்ப்ரசிவ் ஏரியா. அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஃபோர்ஸ் டிவைடட் பை டென்சைல் ஏரியா. அப்படின்றப்ப உள்ளே இருக்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே கம்ப்ரசிவ் ஏரியா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை கம்ப்ரசிவ் ஏரியான்னு மாறிடும். இந்த இடத்துல என்ன ஏரியா, டிவைடட் பை கம்ப்ரசிவ் ஏரியா. அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஃபோர்ஸ் டிவைடட் பை டென்சைல் ஏரியா. டென்சைல் ஏரியாங்கிறது ஸ்டீலோட ஏரியா, ஸ்டீலோட கிராஸ் செக்ஷன். ஓகே, இது மாதிரி இப்போ நான் ஃபோர்ஸுக்கு கொடுக்க உள்ளே இருக்க டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்னாகும், இங்கே இருக்க ஏரியாவை பொறுத்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்களேன், இங்கிருந்து இவ்வளோ தூரம் இதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எது வரைக்கும் போகலாம், 20 தான். ஆனால் ஸ்டீலுக்கு எது வரைக்கும் போகலாம், 250 வரைக்கும் போகலாம். இதை நல்லா தெளிவாக கவனிக்கணும் நீங்கள். ஸ்டீலுக்கு வந்து 250 வரைக்கும் தாங்கும், கான்கிரீட் வந்து எவ்வளோ, FFCK 20 தான். இப்போ இதில் நமக்கு தெரியும் இதோட மேக்ஸிமம் வேல்யூ 20, இதோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் என்னது, நாம் அதுலேருந்து FFCK டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிவைட் பண்ணி வச்சுருப்போம், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டீல்லையும் என்ன பண்ணியிருப்போம், இதோட 250 இதோட FFI டிவைடட் பை இதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் டிசைன் பண்ணி வச்சுருப்போம். இதோட நேம் பேர் FFCK. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்கணும்ல, ஆனால் இதுக்கு பேர் வந்து சிக்மா சிபிசி. சிபிசினா கான்கிரீட் இன் பெண்டிங் கம்ப்ரெஷன். புதுசாக ஒரு நேம் கொடுக்குறேன், என்னடா அது நிறையா சிம்பிள்ஸ்லாம் வருதுன்னு பயப்படாதீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் புதுசாக ஒரு நேம் கொடுக்கனால இந்த சிக்மா சிபிசி. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்கணும்ல, இந்த பாயிண்ட்டுக்கு சிக்மா ஃபெஸ்ட். இந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அந்த கேட்டு மாதிரி போட்டு நான் வச்சிருக்கேன்னு சொன்னால இதுக்கு இந்த பக்கம் ஸ்ட்ரெஸ் போகக்கூடாது, இதுக்குள்ளே தான் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஓகேவா? அப்படின்றப்ப இது வரைக்கும் இது வந்து சிக்மா சிபிசி என்னோட பர்மிசிபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொண்டு போகலாம், தடை இல்லை. அதே மாதிரி சிக்மா ஃபெஸ்ட் என்னோட பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்படின்றப்ப இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொண்டு போகலாம், நோ ப்ராப்ளம். இது வரைக்கும் கிளியரா? இப்போ நான் பீமுக்கு மேலே லோடு கொடுக்க பீம் வளைய ஆரம்பிக்கும், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டென்சைல் ஃபோர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்க ஏரியாவை பொறுத்து, இங்கே ஏரியா அதிகமாக கொடுத்தோம்னா என்னாகும், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அதிகமாக இருக்கனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஏரியா ரொம்ப கம்மியான ஏரியா கொடுத்தோம்னா என்னாகும்,
கொஞ்சம் ஃபோர்ஸுக்கே அதிகமான ஸ்ட்ரெஸ் இதுக்குள்ளே கிரியேட் ஆகும். ஏன்னா டிவைடட் பையில் ஏரியா இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் டென்சைல் ஃபோர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டென்சைல் ஏரியா அதிகமாக கொடுத்துருந்தோம்னா டிவைடட் பை ஏரியா அதிகமாக இருக்கனால வேல்யூ கம்மியாக வரும். இப்போ பாருங்களேன், நான் சொல்கிறது புரியலையா? இப்போ பாருங்களேன், இப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் ஒரு 10 கிலோநியூட்டன் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ கம்ப்ரசிவ் ஏரியா 100 இருக்குது. 100னா 100 மீட்டர் ஸ்கொயர்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ வேல்யூ கீழே அதிகமாகிறப்ப என்ன ஆகிடும்? இதோட வேல்யூ 0.1 தான். ஒருவேளை இதே இதுக்கு வெறும் 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா தான் கொடுத்ததுன்னா இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்படின்றப்ப கீழே டிவைட் பண்ணுறதுக்கும் கீழே வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன ஆகிட்டே போகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். இது சாதாரண சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். நான் லோடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கம்ப்ரசிவ்லையும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, டென்சைலும் ஸ்டீலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, கான்கிரீட்டுக்குள்ளேயும் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இப்போ இதுக்குள்ளே இருக்க இதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. கரெக்டாக இந்த கான்கிரீட் தன்னோட சிக்மா ஆஃப் சிபிசின்னு சொல்லக்கூடிய தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணுற அதே டைமில் அதே லோடில் ஸ்டீலும் தன்னோட சிக்மா ஆஃப் எஸ்டின்னு சொல்லக்கூடிய தன்னோட பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணுச்சுன்னா இது எப்போ ரீச் பண்ண வைக்க முடியும்? இந்த ஏரியாவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா இது எப்போ அட்டைன் ஆகுதோ அதே டைமில் இதுவும் அட்டைன் ஆச்சுன்னா அந்த செக்ஷன் பேர் தான் பேலன்ஸ்டு செக்ஷன். ஸ்டீல் தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணுற அதே லோடில் அந்த லோடுக்கு கான்கிரீட்டும் தன்னோட அதே ஸ்ட்ரெஸ்ஸை பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த வேல்யூ அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா, அந்த செக்ஷன் பேர் தான் பேலன்ஸ்டு செக்ஷன். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் தான் எல்லா விஷயமே அடங்கியிருக்குது. இந்த ஏரியாவை நீங்கள் குறைக்கிறது கூட்டுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதே லோடுக்கு ஸ்டீலில் வேறு ஸ்ட்ரெஸ்ஸு, கான்கிரீட்டில் வேறு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம இந்த ஏரியாவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா ஸ்டீல் அதோட சிக்மா ஆஃப் எஸ்டி அட்டன் பண்ணுற அதே டைமில் கான்கிரீட்டும் தன்னோட சிக்மா ஆஃப் சிபிசின்னு சொல்லக்கூடிய பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணிடுச்சுன்னா எக்ஸாக்டாக ரீச் பண்ணணும் ரெண்டும் ஒரே லோடில் ஒரே டைமில். ஏன்னா லோடு இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெஸ் கூட்டிகிட்டே போகும். அந்த லோடுக்கு கரெக்டாக ரெண்டுமே தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணிச்சுன்னா அதுதாங்க பேலன்ஸ்டு செக்ஷன் சொல்லுவோம். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன்னா நான் என்னோட இந்த ஏரியாவை நான் வந்து லைட்டாக வச்சுருக்கேன். இந்த ஏரியாவை பொறுத்து என்ன நடக்குது? நான் லோடு கொடுக்குறேன். ரெண்டுலேயுமே என்ன ஆகிட்டே போகுது? கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட லோடில் ஸ்டீல் தன்னோட சிக்மா ஆஃப் எஸ்டியை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிருச்சு. ஆனால் கான்கிரீட் இன்னும் தன்னோட சிக்மா ஆஃப் சிபிசி இன்னும் ரீச் பண்ணல. அதை விட கம்மியான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. இன்னும் சிக்மா ஆஃப் சிபிசியை ரீச் பண்ணல, அதை விட கம்மியான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் எதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஏதோ ஒரு இதை விட கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இது இன்னும் ரீச் பண்ணல. இது இங்கே இருக்கலாம், இது எங்கே வேணுமா இருக்கலாம், அதை விட கம்மியாக எங்கே வேணுமா இருக்கலாம். ஆனால் ஸ்டீல் தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த செக்ஷன் பேர் தான் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன். எப்போ நடக்கும்? இப்போ ஒருவேளை இது வந்து பேலன்ஸ் செக்ஷனுக்கான டயக்ராம்னு வைங்களேன். இங்கே 3 ஸ்டீல் போட வேண்டிய இடத்துல நான் இங்கே 2 ஸ்டீல் தான் போட்டிருக்கேன்னு வைங்களேன். 3 ஸ்டீல் போட்டிருந்த இடத்துல 3 ஸ்டீல் போட்டிருந்தப்ப ரெண்டுமே சேம் டைமில் அட்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 ஸ்டீலுக்கு பதிலாக நான் 2 ஸ்டீல் தான் போட்டிருக்கேன்னு வைங்களேன். இப்போ என்ன நடந்துரும்? டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஃபோர்ஸ் பை டென்சைல் ஏரியாவா நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா சேம் லோடுக்கு ஸ்ட்ரெஸ் என்ன ஆகிடும்? ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றப்ப கான்கிரீட்டோட ஏரியாவை நான் குறைக்கல, அதே தான் வச்சுருக்கேன். அப்படின்றப்ப இருந்ததை விட 3 ஸ்டீல் இருந்ததை விட 2 ஸ்டீலாக குறைக்க இது சர்ன்னு ரீச் ஆகிட்டு போயிட்டு இது போய் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடும். ஆனால் கான்கிரீட் இன்னும் என்ன ஆகல? தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை இன்னும் ரீச் பண்ணல. இந்த ஸ்ட்ரெஸ் என்னன்றது கண்டுபிடிக்க முடியாது. இது எந்த இடத்துல வேணுமா இருக்கலாம். ஓகேவா? அதனால் இதுக்கு நான் புதுசாக ஒரு பேர் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்டு சீன்னு கொடுத்துக்கிறேன். சிம்பிளாக சீன் வச்சுக்கிறேன். இந்த ஸ்ட்ரெஸ் எதுன்னு தெரியாது, ஆனால் இது சீங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இது வந்து சிக்மா ஆஃப் எஸ்டியை ரீச் பண்ணிடுச்சு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். 3 ஸ்டீல் கொடுத்துருக்கப்ப பேலன்ஸ் செக்ஷன் ரெண்டுமே சேமாக அட்டன் ஆச்சு. அதுலேருந்து ஒரு ஸ்டீலை நான் கட் பண்ணோடனே ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகி அது ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடுச்சு, கான்கிரீட் ரீச் ஆகலை. இப்போ 3 ஸ்டீல் கொடுத்த இடத்துல நான் இப்போ 4 ஸ்டீல் கொடுத்துட்டேன்னா என்ன நடக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்களேன், 4 ஸ்டீல் கொடுத்துட்டா என்ன நடக்குன்னு பார்ப்போம். எப்பயும் போல் லோடு கொடுக்குறேன், உள்ள ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆனால் இப்போ 4 ஸ்டீல் கொடுத்தனால டென்சைல் ஃபோர்ஸ் பை டென்சைல் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா டென்சைலோட ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்? ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்படின்றப்ப என்ன நடக்குது பாருங்கள், இது போக இது ஸ்லோவாக வரும்.
ஸ்டீல் போட்டதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் செக்ஷனில் இருக்க ஸ்பீடில் போகாது. ஏன்னா இங்கே 4 ஸ்டீல் ஆகிடுச்சு. அப்படின்றப்ப ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் காங்கிரீட்டில் ஏரியாவை நம்ம மாற்றலை. அதனால் இது வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். காங்கிரீட் தன்னோட சிக்மா ஆஃப் சிபிசியை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிடும். ஸ்டீல் என்ன தான் இருக்கும், தன்னோட சிக்மா ஆஃப் சிபிசி ரீச் பண்ணாது. அதை விட கம்மியாக ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் நமக்கு தெரியாது. அதனால் டீன்னு சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இந்த டீ எங்கேயுமே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா இது பேர் தான் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன். இல்லை புரிஞ்சிருச்சுங்களா? ஏன் இப்போ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்? பேலன்ஸ் செக்ஷனுக்கு தேவையான ஸ்டீல் போட்டோம்னா கான்கிரீட்டும் ஸ்டீலும் அதே சேம் லோடுக்கு தன்னோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை அட்டைன் பண்ணிடும். அந்த பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு தேவையான ஸ்டீலை விட குறைச்சி போட்டோம்னா, அண்டர்னா கம்மின்னு அர்த்தம், குறைச்சி போட்டோம்னா ஸ்டீல் ஃபஸ்ட்டு தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணிடும். அதனால தான் அது பேர் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். பேலன்ஸ் செக்ஷனுக்கு தேவையான 3 ஸ்டீலை விட ஒரு ஸ்டீல் எக்ஸ்ட்ரா அதிகமாக போட்டு 4 ஸ்டீல் ஆக்கிட்டோம்னா காங்கிரீட் தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிடும். ஸ்டீல் வந்து தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணாது. அதனால் அது பேர் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பேலன்ஸ் செக்ஷனில் ஒரு டிசைனில் ஃபெயிலியருங்கிறது எது தெரியுமா? தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி போனாவே ஃபெயிலியர் தான். கான்கிரீட் தன்னோட சிக்மா ஆஃப் சிபிசியை தாண்டி போயிடுச்சுன்னா அது பேர் ஃபெயிலியர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஸ்டீல் தன்னோட சிக்மா ஆஃப் சிபிசியை தாண்டி போயிட்டாவே ஃபெயிலியர்னு நாம் ஆக்சுவலாக மெட்டீரியல் பிரேக் ஆகலைனாலும் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி போனாவே அது ஃபெயிலியர் தான் டிசைன் படி. இப்போ பேலன்ஸ் செக்ஷனில் என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸ்டீலும் கான்கிரீட்டும் சேம் லோடுக்கு ஒரே அட்டன் டைமில் என்னது தன்னோட ஃபெயிலியர், அந்த சிக்மா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி போகுது. அப்படின்றப்ப ரெண்டுமே சேம் டைமில் ஃபெயிலியர் ஆகும். ஸ்டீலும் ஃபெயிலியர் ஆகுது, ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஆகாது. டிசைன் படி அது ஃபெயிலியர் தான். சிக்மா சிபிசியை தாண்டி போயிட்டாவே அது ஃபெயிலியர் தான். சிக்மா எஸ்டியை தாண்டி போயிட்டாவே ஃபெயிலியர் தான். ஆனால் டிசைன் படி பேலன்ஸ்டு செக்ஷனில் கான்கிரீட்டும் ஸ்டீலும் சேம் லோடில் தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணிடுறனால அதை தாண்டி போயிடும். ஒரே டைமில் லோடு இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ரெண்டுமே அதை தாண்டி போகிறனால ரெண்டுமே சேம் டைமில் ஃபெயிலியர் ஆகுது. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, கான்கிரீட் இஸ் ஏ பிரிட்டில் ஃபெயிலியர், ஸ்டீல் இஸ் ஏ டக்டைல் ஃபெயிலியர். அது என்ன பிரிட்டில் ஃபெயிலியர், டக்டைல் ஃபெயிலியர்? ஒரு பிஸ்கட் எடுத்து இப்படி உடைக்கிறீங்க, பட்டக்குன்னு உடஞ்சிரும். ஒரு லப்பர் பேண்டை பிடிச்சி இழுக்கிறீங்க, படக்குன்னு உடையுமா? ரொம்ப லென்த்தி ஆகி தன்னோட சேஞ்சிங் லென்த்தோ ரொம்ப அதிகமாக ஆக்கி தான் உடையிறது பேர் தான் டக்டைல் ஃபெயிலியர். ஆனால் பிஸ்கட் வந்து தன்னோட சேஞ்சிங் லென்த் அதிகமே ஆகாது, அப்படியே இருக்கும். திடீர்னு பார்த்தா உடஞ்சி போயிடும். அதனால் பேலன்ஸ் செக்ஷன் இஸ் ஏ போத் டக்டைல் அண்ட் பிரிட்டில் ஃபெயிலியர். இதுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே ஒரே டைம்லேயே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? அது கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்கிறோம் பேலன்ஸ் செக்ஷனை. ஏன்னா பேலன்ஸ் செக்ஷனை டிசைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஸ்டீலும் கான்கிரீட்டும் சேம் ஏரியாவில் இருக்கணும். கொஞ்சம் ஏரியா அதிகமானாலும் என்ன ஆகிடும், அது ஃபஸ்ட்டு போயிடும். அதனால் ரெண்டுமே சேம் டைமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அது பேர் கிரிட்டிக்கல் செக்ஷன், இன்னொரு பேர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் வைக்கிறது ரொம்ப ஈஸி. 3 ஸ்டீலுக்கு பதிலாக 2 ஸ்டீல் வச்சுட்டோம்னா வைங்களேன், ஈஸியாக அதை அண்டர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீல் வந்து தன்னோட பர்மிசிபிள்ஸை ரீச் பண்ணிடும். அப்போ அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனில் உருவாகிற ஃபெயிலியர் வந்து என்னன்னா, ஸ்டீல் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகும். டிசைன் படி ஸ்டீல் ஃபெயிலியர் இஸ் ஏ டக்டைல் ஃபெயிலியர். ஓகேங்களா? ரொம்ப எலாங்கேஷன் காமிச்சு அதுக்கப்புறம் தான் உடையும். அதனால் அது வந்து டக்டைல் ஃபெயிலியர். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கான்கிரீட் தான் உடையும், அது வந்து என்னது, பிரிட்டில் ஃபெயிலியர். இதில் எந்த ஃபெயிலியர் வந்து நல்லது? ஓகேவா? இதில் எந்த ஃபெயிலியர் வந்து ஒரு டிசைனுக்கு நல்லது? பேலன்ஸ் செக்ஷனாக அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி டிசைன் பண்ணுறதா, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி டிசைன் பண்ணுறதானா? அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு பீம் இப்போ வந்து உடைய போகுதுன்னு வைங்களேன், அதிக லோடு வந்து உடைய போகுது. தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணி உடஞ்சாவே அது வந்து நமக்கு டிசைன் படி ஃபெயிலியர் தான். ஸ்டீல் உடையிற மாதிரி வச்சா ஓவராக எலாங்கேஷன் ஆகிட்டு தான் உடையும். அதாவது தன்னோட லென்த்துலேருந்து, ஒரிஜினல் லென்த்துலேருந்து எக்ஸ்ட்ரா சேஞ்சிங் லென்த் அதிகமாக மாறி உடையும். அப்படின்றப்ப ஒரு பில்டிங் உடனே எந்த ஒரு சிம்டம்ஸும் காமிக்காமல் உடையாது. வளையும், திரும்பவும் பீம் திரும்பவும், காலம் திரும்பவும் வளையும், அதுக்கப்புறம் தான் உடையும். அது திரும்புகிற நேரத்தில் நம்மளால் விஷுவலாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, இது வந்து ஏதோ சம்திங் ஆகுது, பில்டிங் கொலாப்ஸ் ஆக போகுதாட்டுன்னு நம்ம அங்கேருந்து என்ன ஆயிடலாம், எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடலாம். இதே பிரிட்டில் ஃபெயிலியராக இருந்தால் ஒன்றுமே நடக்காது, அப்படியே உட்காந்துக்கினே இருப்போம். திடீர்னு பார்த்தா உடஞ்சி எல்லாம் விழுந்துடும். எந்த ஒரு சைன், எந்த ஒரு வார்னிங் சிம்டம்ஸும் காட்டாது. அப்படின்றப்ப எது வந்து நல்ல ஒரு இதுனா பேலன்ஸ் செக்ஷனும் கிடையாது. பேலன்ஸ் செக்ஷனில் ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கிறனால அதுவும் கிடையாது. பிரிட்டில் ஃபெயிலியர் படக்குன்னு உடஞ்சி விழுந்துடும். ஸ்டீல் வந்து இப்படி உடஞ்சிட்டு இருக்கப்பே பிரிட்டில் கான்கிரீட் வந்து உடஞ்சி விழுந்துடும். அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் தான் வந்து வார்னிங் சிம்டம்ஸு அந்த இதெல்லாம் காட்டும். அப்படின்றப்ப ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கான்கிரீட் உடையறனால அதுவும் டேஞ்சர் தான். அப்படின்றப்ப நம்ம எப்பயுமே ஒரு இதை வந்து மோஸ்ட்லி நம்ம எதில் வந்து டிசைன் பண்ணால் நல்லதுன்னா, நம்ம அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வர மாதிரி டிசைன் பண்ணிட்டா இட் இஸ் ஏ பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா? நம்ம டிசைன் பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் செக்ஷன், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனாக என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன, அதில் வரக்கூடிய நிறையா டேர்ம்ஸ், நிறையா வித்தியாசமான டேர்ம்ஸ்லாம் நிறையா வரும்.
அந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங் என்னன்றதை நான் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு கிராஸ் செக்ஷனை வரைஞ்சிருக்கேன். எனக்கு தெரியும் இந்த பீம் ஃபுல்லாகவே கான்கிரீட்டால் செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இதுக்கும் கீழே வந்து என்ன இருக்கும், ஸ்டீல் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டீல் இப்போ இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த பீமில் வந்து இப்போ நான் லோடு கொடுக்க என்னாகும், பீம் வந்து வளையுமா, பீம் வளையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த இடத்துல ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேட் ஆகும். நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க ஏரியா கம்ப்ரசிவ், கீழே இருக்க ஏரியா டென்சைல். மேலே இருக்க ஏரியான்றது அங்கே இருக்க கான்கிரீட் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் ஆகும். ஆனால் கீழே இருக்க ஏரியா டென்சைல். அங்கே டென்சைல் ஏரியாவில் இருக்க கான்கிரீட்டை நம்ம டிசைனுக்குள்ளே எடுத்துக்க மாட்டோம். அதில் இருக்க ஸ்டீலை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அப்படின்றப்ப நம்ம ஸ்டீலுக்கு என்னென்ன வேணும், கம்ப்ரசிவ் சைடில் இருக்க கான்கிரீட்டு, டென்சைல் ஸ்டைலில் இருக்க ஸ்டீல், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போகும். இந்த டென்சைல் ஸ்டைலில் இருக்க கான்கிரீட் ஃபுல்லாகவே நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக நம்ம கொடுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் தான். இதோட பிரெத்து வந்து பி. ஓகேங்களா, ஓகே. எஃபெக்டிவ் டெப்த்ன்றது என்ன நான் சொல்லியிருக்கேன், இந்த டாப் மோஸ்ட் லேயர்லேருந்து இந்த ஸ்டீலோட சென்டர் பாயிண்ட், சிஜின்னு சொல்லக்கூடிய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் எஃபெக்டிவ் டெப்த் டி. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம லோடு கொடுக்க ஸ்ட்ரெயின் டயக்ராம் கிரியேட் ஆகும். ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி கிரியேட் ஆகும், இப்படி லீனியராக கிரியேட் ஆகும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸ்ட்ரெயின் டயக்ராம் இப்படி லீனியராக கிரியேட் ஆகும். ஓகேவா, ஸ்ட்ரெயின் டயக்ராம் லீனியராக கிரியேட் ஆக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் என்ன ஆகும், அதே மாதிரி ஒரு லீனியராக ஸ்ட்ரெஸ் டயக்ராம் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி லீனியராக கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் டயக்ராம் நான் வரைகிறேன். ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இப்படி கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இப்படி கிரியேட் ஆகிருக்கு இந்த டயக்ராம். ஓகேவா, இப்போ எனக்கு கம்ப்ரசிவ் சைடில் இருக்க ஏரியா ஃபுல்லாகவுமே நான் எடுத்துக்கிறேன். ஆனால் டென்சைல் சைடில் இருக்க கான்கிரீட்டோட ஏரியா நான் எடுக்காதனால இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒன்லி எந்த பாயிண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். இந்த ஸ்டீலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த சென்டர் பாயிண்டில் இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா டென்சைல் ஸ்டைலில் ஸ்டீல் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்குது. ஓகேங்களா, இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒன்று நடக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம முதல் நடத்தணும் பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் லைட்டாக கற்பனை பண்ணுங்கள். லோடு கொடுக்க கம்ப்ரசிவ் ஸ்டடீஸ், டென்சைல் ஸ்டடீஸ், ஸ்ட்ரெஸ் என்ன ஆகிட்டே போயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் இதுக்கான ஸ்ட்ரெஸ் டயக்ராம். இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு தெரியும். இப்போ ஒருவேளை இது வந்து பேலன்ஸ்டு செக்ஷனாக இருக்குன்னு வைங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா, பேலன்ஸ்டு செக்ஷனாக இருக்கப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், கான்கிரீட் தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணுற அதே டைமில் ஸ்டீலும் தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். கான்கிரீட் தன்னோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸான சிக்மா ஆஃப் சிபிசியை ரீச் பண்ண அதே டைமில் ஸ்டீலும் தன்னோட சிக்மா ஆஃப் எஸ்டி அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஆனால் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் படி நம்ம ஸ்டீல்னு எடுத்துக்கக்கூடாது, ஸ்டீலை கான்கிரீட்டாக மாற்றிடணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 ஸ்டீலையும் தூக்கிட்டு இதுக்கு பதிலாக கான்கிரீட்டாக மாற்றிக்கிறேன். கான்கிரீட் இதில் இருக்க கீழே இருக்க கான்கிரீட் எதையும் கன்சிடர் பண்ணாதீங்க, ஸ்டீலை மாற்றின கான்கிரீட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம செவ்வகமாக வரைகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியாங்கிறது இத்திலியோண்டு ஸ்டீலுக்கு பதிலாக இவ்வளோ பெரிய கான்கிரீட் போடுறோன்னு அர்த்தம். இப்போ இப்படியும் போடலாம், இந்த ஏரியா இப்படி எந்த ஷேப்பில் வேணுமோ போடலாம். நம்ம முக்கியமான விஷயம், இந்த ஸ்டீலோட சென்டர் பாயிண்டோட நம்ம வரைகிற டிராயிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகணும், மேட்ச் ஆகிடணும். ஒருவேளை இதுக்கு பதிலாக இப்படி கூட நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியா வரையலாம். நான் வரைய போகிறது டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியாவோட சிஜி பாயிண்ட்டும் இந்த ஸ்டீலோட சிஜி பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருந்தால் போதும். நான் இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம், எப்படி என்னமோ வரைஞ்சிக்கலாம். எனக்கு தேவை அதோட சிஜி பாயிண்ட்டும் இதோட சிஜி பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகணும். அதனால் நான் என்னோடய ஃபெசிலிட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க ஸ்டீலை தூக்கிட்டு இந்த இடத்துல செவ்வகமாக நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியா வச்சுக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியாவோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் நான் வரைஞ்சிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டீலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி 3 ஒரே பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி வச்சிடறேன். ஏரியா வந்து என்னென்னா மாடுலர் ரேஷியோ டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் எஸ்டி. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு பார்க்கலாமா. ஃபோர்ஸ் இன் டென்ஷன் மாற போகிறது கிடையாது. ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்னது, ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. இது ஸ்டீலாக இருக்கப்ப அதோட ஸ்ட்ரெஸ் வந்து என்னது, சிக்மா ஆஃப் எஸ்டி. ஸ்டீலாக இருக்கப்போ அதோட ஏரியா ஆஃப் எஸ்டி. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்டாக மாற்றிட்டோம். அப்போ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியாவோட ஏரியா என்னது, மாடுலர் ரேஷியோ ஆஃப் டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்டீல். இப்போ ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் பாருங்கள், ஃபோர்ஸ் எப்பயுமே என்ன தான், கான்ஸ்டன்ட் தான். அப்படின்றப்ப இது வந்து சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம்னு போட்டால் தான் இந்த எம்மும் கேன்சல் ஆகி இதே ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம்மாக குறைஞ்சிருச்சு. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இத்திலூண்டு ஏரியாவில் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சிக்மா ஆஃப் எஸ்டி, இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம். ஓகேங்களா, அப்படின்றப்ப ரெண்டையும் பெருக்கிறப்ப சேம் சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டிங்கிற ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே மாறாது. ஓகேங்களா, அப்படின்றப்ப இதோட ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம். ஓகேவா, இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இதெல்லாம் மாற்றிட்டோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இந்த கம்ப்ரெஷனோட டாப் மோஸ்ட் லேயரில் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சிக்மா ஆஃப் சிபிசி அப்படின்றப்ப இந்த லேயரில் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், இந்த லேயரில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், இந்த லேயரில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நியூட்ரல் ஆக்சிஸில் 0 இருக்க இன்க்ரீஸ் ஆகி டாப் மோஸ்ட் லேயரில் சிக்மா ஆஃப் சிபிசி. ஏன்னா நம்ம இப்படி வளைக்கும் பொழுது ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி கிரியேட் ஆகுது, நியூட்ரல் ஆக்சிஸில் 0 இருக்க ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றப்ப கம்ப்ரஸிவில் மட்டும் என்ன நடக்கும்னா டாப் மோஸ்ட் லேயரில் தான் தன்னோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை அட்டென்ட் பண்ணணும், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை. அதுக்கும் கீழே அதோட ஸ்ட்ரெஸ்லாம் வந்து என்ன தான், கம்மி தான். ஏன்னா இது எப்படி பெண்டிங் அப்போ டாப் மோஸ்ட் லேயரில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட்டைன் ஆகும். அந்த டாப் மோஸ்ட் லேயரை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த ஒரு பாயிண்ட் தன்னோட மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணும். ஆனால் மற்ற பாயிண்ட்லாம் என்னது, அதோட கம்மியாக தான் ரீச் பண்ணும். ஆனால் ஸ்டீல் வந்து ஒரே ஒரு லேயரில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறனால அந்த ஒரு லேயர் தன்னோட சிக்மா ஃபெஸ்டி பை எம்ங்கிற அந்த பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணிடுது. ஓகேங்களா? இப்போ இது வந்து பேலன்ஸ் செக்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. செக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள தூரம் வந்து XA அப்படின்னு சும்மா நானும் ஒரு சிம்பிள் கொடுக்குறேன். எதுலேருந்து எதுக்குள்ள தூரம், இந்த கம்ப்ரெஷனோட டாப் மோஸ்ட் லேயர்லேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வரைக்கும் உள்ள தூரம் வந்து XA. சும்மா நம்மளே சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது சிக்மா ஆஃப் சிபிசி அட்டன் பண்ணுறப்ப சிக்மா ஃபெஸ்டி பை எம் அட்டன் பண்ணிடும். ஒருவேளை இது வந்து அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனாக இருந்தால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஓகேவா? இது வந்து அண்டர். ஓகேங்களா? அண்டராக இருந்தால் என்ன நடக்கும், இது சிக்மா ஃபெஸ்டி பை எம்ங்கிறத ரீச் பண்ணுறப்ப கான்கிரீட் வந்து சிக்மா ஆஃப் சிபிசியை ரீச் பண்ணியிருக்காது, அதை விட கம்மியாக தான் ரீச் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப என்ன நடக்கும் பாருங்கள். இதே மாதிரி ஒரு கோடு போடுறேன். சிக்மா ஃபெஸ்டி பை எம்ங்கிறது இவ்வளோவா, அதை அப்படியே கொண்டு வந்து ரிப்ளேஸ் பண்ணுறேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து சிக்மா ஃபெஸ்டி பை எம். இது அளவு ரீச் பண்ணியிருக்கும் பொழுது இதே அளவுக்கு சிக்மா சிபிசி வந்து இங்கேருந்து இது வரைக்கும் கோடு போட்டோம்னா அதான் சிக்மா சிபிசி. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ரீச் பண்ணியிருக்காது, அதை விட கம்மியாக தான் ரீச் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப இந்த அளவு தான் ரீச் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து இந்த லென்த் அப்படியே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படின்றப்ப இந்த முக்கோணத்தையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ முக்கோணம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்படி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இங்கேருந்த நியூட்ரல் ஆக்சிஸ் லைட்டாக மேலே போயிடுச்சு. அப்படின்றப்ப இப்போ XA வந்து எங்கேருந்து எங்கே போயிடுச்சு, இங்கேருந்து இங்கே போயிடுச்சு XA. இது வந்து இதுதான் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான செக்ஷன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து இதுக்குள்ள தூரம் சிக்மா ஆஃப் சிபிசி, அதை அப்படியே கொண்டு வந்து வைங்க, இதுதான் சிக்மா ஆஃப் சிபிசி. இங்கேருந்து இதுக்குள்ள தூரம் சிக்மா ஃபெஸ்டி, இதை அப்படியே கொண்டு வந்து வைங்க, இதுதான் சிக்மா ஃபெஸ்டி. ஓகேங்களா? ஆனால் இது சிக்மா ஃபெஸ்டி ரீச் பண்ணுறப்ப அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு இது சிக்மா சிபிசி ரீச் பண்ணியிருக்காது, அதை விட கம்மியாக தான் ரீச் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறப்ப எனக்கு முக்கோணம் எப்படி கிடைக்குது. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இப்போ இப்படி ஒரு கோடு போடுறேன். காங்கிரீட் தன்னோட சிக்மா சிபிசி அட்டென்ட் பண்ண அதே டைமில் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் தான் சிக்மா சிபிசி. ஸ்டீல் தன்னோட சிக்மா ஃபெஸ்டி பை எம் அட்டென்ட் பண்ணியிருக்காது, அதை விட என்ன தான் இருக்கும், அதை விட கம்மியான ஸ்ட்ரெஸ் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப இதையும் கனெக்ட் பண்ணுறேன். எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே ஆயிடுச்சு, கீழே வந்துருச்சு. அப்படின்றப்ப இங்கேருந்து இதுக்குள்ள தூரம் XA. ஓகேங்களா? ஓகே. இப்போ 3 விதமான செக்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. பேலன்ஸ்டு செக்ஷன், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன். ஓகேங்களா? இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். பேலன்ஸ் செக்ஷனில் சிக்மா சிபிசியும் சிக்மா ஃபெஸ்டி பை எம்மும் ஒரே டைமில் அட்டன் ஆகிடும். இதோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸும் இதோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸும். ஆனால் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இது சிக்மா ஃபெஸ்டி அட்டன் பண்ண நேரத்தில் இங்கிருந்து இதுக்குள்ளே தூரம் சிக்மா சிபிசி அதை அட்டன் பண்ணியிருக்காது, அதை விட என்ன தான் இருக்கும், கம்மியாக தான் அட்டன் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இங்கிருந்து இதுக்குள்ள தூரம் சிக்மா ஆஃப் சிபிசி, ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்காது, அதை விட கம்மியாக தான். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன பண்ண நடக்குதுன்னு பாருங்கள். இது சிக்மா ஆஃப் சிபிசி ரீச் பண்ண அதே டைமில் இது வந்து வெறும் T/M தான். ஓகேங்களா? ஓகேவா? T/M தான். ஆக்சுவலாக உண்மையில் சிக்மா ஃபெஸ்டி இது வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இது வந்து சிக்மா ஃபெஸ்டி அளவுக்கு ரீச் பண்ணல, அதை விட கம்மியாக தான் ரீச் பண்ணியிருக்கு. அப்படின்றப்ப ட்ரையாங்கிள் என்ன ஆயிடுச்சு, லைட்டாக இப்படி மாறிடுச்சு. அதோட நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இறங்கிடுச்சு, இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே போயிடுச்சு. ட்ரையாங்கிள் வரையும் பொழுதே நமக்கு தெரியுது இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் பேலன்ஸ் செக்ஷனை விட மேலே போயிடுது, இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் பேலன்ஸ் செக்ஷனை விட கீழே இறங்கிடுது. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் விஷயம். இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதோட XA எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த விஷயம் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எப்படின்றத பார்க்க போகிறோம், டென்சைல் ஃபோர்ஸ் எப்படின்றத பார்க்க போகிறோம், லீவர் ஆம்னா என்னன்னு பார்க்க போகிறோம், ஃபைனலி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்க, கொஷினில் இப்போ ஒரு M20 கான்கிரீட் யூஸ் பண்ணுறேன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ஸ்டீலோட கிரேடு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படின்ற இப்போ நம்ம பேலன்ஸ் செக்ஷன், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன், ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் பார்த்துட்டோம்.
இப்போ இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்க்கான கால்குலேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கால்குலேஷன்லாம் நிறையா இருக்குது. எப்படி அதோட கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, டென்சைல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, லீவர் ஆர்ம்னா என்ன, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே இந்த டயக்ராம்லேருந்து அப்படியே லைட்டாக அப்படி யோசிச்சோம்னா எல்லாமே ஈஸியாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஒவ்வொன்றா எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், எக்ஸேன்னு சொல்லக்கூடிய டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறத ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்பர் 1 வந்து டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து கம்ப்ரசிவ் ஏரியா, நல்லா கவனிச்சுங்க. இது வந்து கம்ப்ரசிவ் ஏரியா B இன்ட்டு XA, அதுதான் வந்து என்னது கம்ப்ரசிவ் ஏரியா. ஓகேங்களா. இந்த டயக்ராம் வந்து பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு, அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனுக்கு என்ன ஆகிடும்னா இந்த டயக்ராம் லைட்டாக நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன ஆகிடும் இங்கே போயிடும். அப்படின்றப்ப இது இப்படி மாறிடும். ஓகேவா. ஏன்னா இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் இந்த இடத்துல தான் இருக்குது, இதுக்கு இப்படி மாறிடும். ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இது இங்கே வரைக்கும் இருக்கா அப்படின்றப்ப இது கீழே இது வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா. நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க இது கீழே இது வரைக்கும் வந்துடும். எக்ஸேவோட வேல்யூ இது வரைக்கும் வரும். எக்ஸே எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் என்ன ஆகும், இந்த கம்ப்ரசிவ் ஏரியா நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ போட்டிருக்கிறது சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக என்னோட இந்த பேலன்ஸ் செக்ஷனோட நியூட்ரல் ஆக்சிஸில் நான் என்னோட இதை கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். ஆக்சுவலாக எக்ஸேங்கிறது அங்கே என்ன காமிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிடும், இந்த டயக்ராம் மாறிடும். இது 3க்கும் 3 விதமான டயக்ராம் வரும். இப்போ சும்மா அசியூம் பண்ணிட்டோம்னா இதோட வேல்யூ எக்ஸே வரைக்கும் வருதுன்ற மாதிரி அசியூம் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டோம்னா இந்த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். கம்ப்ரசிவ் ஏரியா, டென்சைல் ஏரியா. கம்ப்ரசிவ் ஏரியாவை இதோட நியூட்ரல் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் எடுக்கணும், டென்சைல் ஏரியாவை இதோட நியூட்ரல் ஆக்சிஸை பொறுத்து மொமெண்ட் எடுக்கணும். கம்ப்ரசிவ் ஏரியாங்கிறது என்னது, B இன்ட்டு XA. சிம்பிளாக எழுதிக்கலாம். கம்ப்ரசிவ் ஏரியா B இன்ட்டு XA. நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் கம்ப்ரசிவ் ஏரியாவோட சிஜிக்கும் உள்ள தூரம். கம்ப்ரசிவ் ஏரியாவோட சிஜி இதோட இந்த இடத்துல மிட் பாயிண்டில் இருக்கும். அப்படின்றப்ப இதுக்குமான தூரம் XA/2. அப்படின்றப்ப B இன்ட்டு XA இன்ட்டு XA/2 எடுத்துட்டேன். அதே மாதிரி டென்சைல் ஏரியா வந்து என்னது, டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியாவை தான் எப்பயுமே எடுக்கணும். M இன்ட்டு ஏரியா ஆஃப் ST. இந்த M இன்ட்டு ஏரியா ஆஃப் STயோட சிஜி இந்த பாயிண்டில் இருக்குது. இதுக்கும் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் உள்ள தூரம் எவ்வளோ, இங்கிருந்து இது வரைக்கும் D, இங்கிருந்து இது வரைக்கும் XA. அப்படின்றப்ப இங்கிருந்து இது வரைக்கும் D மைனஸ் XA. அப்படின்றப்ப எடுத்துலாமா, M இன்ட்டு ஏரியா ஆஃப் ST இன்ட்டு D மைனஸ் XA. இப்போ கொஞ்சம் லைட்டாக எலாபரேட் பண்ணோம்னா B இன்ட்டு XA²/2 இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு ஏரியா ஆஃப் ST இன்ட்டு D மைனஸ் XAன்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து XAவோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ இதில் என்னென்ன நமக்கு தெரியும், Bயோட வேல்யூ நமக்கு தெரியும், M மாடுலர் ரேஷியோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும், ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன் நமக்கு தெரியும், D தெரியும். தெரியாத ஒரே ஒரு வேல்யூ XA. அந்த XAவோட வேல்யூ நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ரசிவ் ஏரியாவோட சிஜி பாயிண்ட்டுக்கும் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் மொமெண்ட்டும், டென்சைல் ஏரியாவோட சிஜிக்கும் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் உள்ள தூரத்தையும் பெருக்கணும்னா சிம்பிளாக நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. XA தான் 3க்குமே, பேலன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓவருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 3க்குமே சேம் ஃபார்முலா தான். சிம்பிளாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். B இன்ட்டு XA²/2 is equal to M இன்ட்டு ஏரியா ஆஃப் ST இன்ட்டு D மைனஸ் XA. இது எப்படி வந்துச்சுன்றது இங்கேருந்து தான் வந்துச்சு. ஓகேங்க. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கம்ப்ரசிவ் ஏரியா. நமக்கு தெரியும் கம்ப்ரசிவ் ஏரியாங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிற ஏரியா B இன்ட்டு XA. அது என்ன ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். நமக்கு தெரியும் பெண்ட் ஆகிறப்ப டாப் மோஸ்ட் லேயரில் தான் அதிக ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணும். இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படின்றப்ப எல்லா லேயர்லேயும் சேம் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, எல்லா லேயர்லேயும் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வித்தியாசப்படுது. அப்படின்றப்ப இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸு இன்ட்டு இந்த கம்ப்ரசிவ் ஏரியா போட்டால் தான் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். இதோட ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஆவரேஜ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முக்கோண ஷேப்பில் இருக்கா, ஒரு முக்கோணத்தோட ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 0, இது லீனியராக போகுது, இந்த இடத்துல சிக்மா CBC. அப்படின்றப்ப இது ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை 2 போட்டோம்னா ஆவரேஜ் கம்ப்ரசிவ் கிடைக்கும். அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்ல 0 ப்ளஸ் சிக்மா ஆஃப் CBC டிவைடட் பை 2. ஓகேங்களா. இன்ட்டு கம்ப்ரசிவ் ஏரியா நமக்கு என்ன தெரியும், B இன்ட்டு XA. அப்படின்றப்ப ஈஸியாக நம்ம கொண்டு வந்துட்டோம். சிக்மா ஆஃப் CBC டிவைடட் பை 2 இன்ட்டு B இன்ட்டு XA தான் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸு. டென்சைல் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், டென்சைல் ஃபோர்ஸ் எப்படின்னு கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியும் டென்சைல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு டென்சைல் ஏரியா. ஓகேவா.
இது எல்லாத்துக்குமே டிரான்ஸ்ஃபார்ம்டு செக்ஷனோடது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம்டு செக்ஷனோட டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்னது சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம். டிரான்ஸ்ஃபார்ம்டு செக்ஷனோட ஏரியா என்னது எம் இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி. அதை கொண்டு வந்து போடலாமா? எப்பயும் போல் சிக்மா ஆஃப் எஸ்டி டிவைடட் பை எம் இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி ரெண்டையும் கேன்சல் பண்ணால் சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டிங்கிறது தான் வந்து என்னது டென்சைல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? லீவர் ஆர்ம்னா என்னன்னு பார்ப்போம். லீவர் ஆர்ம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா டென்சைல் ஃபோர்ஸ் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அந்த டென்சைல் ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல ஆக்ட் ஆகுனா இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த டென்சைல் ஏரியாவோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிடையாது, டென்சைல் ஸ்ட்ரெஸ் டயக்ராமோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு முக்கோண வடிவில் இருக்குது. முக்கோணத்தோட சிஜி எங்கேயும் எப்படி இருக்குன்னா அந்த 0லேருந்து 2/3 மேக்ஸிமம் ஏரியாவிலேருந்து 1/3 தான் இருக்கும். அப்படின்றப்ப இதோட டோட்டல் டெப்த் எக்ஸ்ஏனா இங்கிருந்து XA/3 இங்கேருந்து 2/3 ஆஃப் XA. ஓகேங்களா? எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அப்படின்றப்ப இந்த பாயிண்டில் டோட்டல் ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகும், தன்னோட டோட்டல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகும். டென்சைல் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்னா டென்சைல் ஃபோர்ஸில் ஆவரேஜ் கிடையாது, நம்ம எடுத்துக்கிறதே ஒரே ஒரு லேயர் தான், அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிற ஒரு லேயரில் தான் ஆக்ட் ஆகும். அப்படின்றப்ப டேரெக்டாக இந்த இடத்துல என்ன ஆகிரும் டோட்டல் டென்சைல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிடும். இப்போ இந்த டென்சைல் ஃபோர்ஸுக்கும் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் இல்லை கேப்பு தான் வந்து என்னது லீவர் ஆர்ம். அப்படின்றப்ப இதுக்கான கேப் எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியும். நம்மளோட டென்சைல் ஃபோர்ஸ் அந்த ஆக்ட் ஆகிற சிஜி பாயிண்ட்டு டாப் மோஸ்ட் லேயர்லேருந்து டிங்கிற டெப்த்தில் ஆக்ட் ஆகுது. அப்படின்றப்ப இங்கேருந்து எவ்வளோ தூரம் மைனஸ் பண்ணணும் XA/3. அப்படின்றப்ப இதோட வேல்யூ எவ்வளோனா D - XA/3. அதுதான் லீவர் ஆர்ம். அப்படின்றப்ப லீவர் ஆர்முக்கான ஃபார்முலா என்னது D - XA/3. லீவர் ஆர்ம் இசட்டுங்கிற சிம்பிளில் கொடுப்பாங்க. Z = D - XA/3. அண்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு லீவர் ஆர்ம். நமக்கு தெரியும் எப்பயுமே கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் டென்சைல் ஃபோர்ஸும் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படின்றப்ப இந்த இடத்துல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் போட்டாலும் ஒன்று தான், டென்சைல் ஃபோர்ஸ் போட்டாலும் ஒன்று தான். லீவர் ஆர்மும் என்ன தான் ஈக்குவல் தான். எப்பயுமே டென்சைல் ஃபோர்ஸுக்கும் ஒரே ஒரு லீவர் ஆர்ம் தான் கிடைக்க போகுது. அப்படின்றப்ப லீவர் ஆர்மோட வேல்யூ மாற போகிறது இல்லை. இந்த இடத்துல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ன வருமோ அதே தான் டென்சைல் ஃபோர்ஸ் வரும். அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா நம்ம எடுக்கலாம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸோட இது ஃபார்முலா கொண்டு வந்து போட்டோம்னா ஒரு வகையான ஃபார்முலா கிடைக்கும். டென்சைல் ஃபோர்ஸ் கொண்டு வந்து போட்டோம்னா அதுக்கு ஒரு வகையான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ரெண்டோட ஃபோர்ஸும் ஒன்றுன்றதுனால ரெண்டு ஃபார்முலா நமக்கு அதில் கிடைக்குது. இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஏன் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் பார்த்துருப்போம், ஒரு பீம் செக்ஷனுக்கு வந்து லோடெல்லாம் கொடுத்துருவாங்க, அதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருக்கும். அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஆக்சுவலாக எதுக்கு தெரியுமா யூஸ் ஆகுது, அந்த பீமில் எந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வருதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஒருவேளை ஒரு பீமில் ஒரு இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஒரு 100 kN/m வருதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிற செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 100 விட அதிகமாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணணும். பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறது எக்ஸ்டர்னல்லேருந்து வரக்கூடிய மொமெண்ட்டு, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இன்டர்னலாக அதை கிரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்டு. இன்டர்னலாக கிரியேட் பண்ணுற மொமெண்ட் பேர் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய மொமெண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். அதனால தான் அது பேர் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்பயும் எக்ஸ்டர்னல் மொமெண்ட்டை விட அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு சேரில் உட்காரோம், நம்மளோட வெயிட் 100னா சேரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், வெயிட்டை தாங்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 100 விட அதிகமாக தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெளியிருந்து எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய மொமெண்ட்டை விட அதிகமாக தான் இருக்க மாதிரி நம்ம பார்த்து டிசைன் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டென்சைல் ஃபோர்ஸும் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை வச்சு நான் ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதுறேன். அப்புறம் டென்சைல் ஃபோர்ஸை வச்சு ஒரு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதுறேன். இப்போ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை வச்சு ஒரு ஃபார்முலா எழுதணும். எனக்கு என்ன தெரியும், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். என்னது ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா, அதாவது சிக்மா ஆஃப் CBC டிவைடட் பை 2 இன்ட்டு B இன்ட்டு XAன்னு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன். இன்ட்டு லீவர் ஆர்ம் இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். என்னது D - XA/3. அவ்வளோதாங்க. இதாங்க மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு காங்கிரீட்டை யூஸ் பண்ணி நான் எழுதின ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்து ஸ்டீலை யூஸ் பண்ணி எழுதலாமா? ஸ்டீலை யூஸ் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல F(t) இன்ட்டு லீவர் ஆர்ம். F(t)ங்கிறது இந்த இடத்துல வந்து என்னது டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ் வந்து என்னது சிக்மா ஆஃப் ST இன்ட்டு ஏரியா ஆஃப் ST. அது ஆல்ரெடி நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்படின்னா சிக்மா ஆஃப் ST இன்ட்டு ஏரியா ஆஃப் ST இன்ட்டு லீவர் ஆர்ம் என்னது D - XA/3. அப்படின்றப்ப இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே என்னதான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். எப்படி ரெண்டு ஃபார்முலா ஒரு இதுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரும்னா D - XA/3, இங்கேயும் D - XA/3. இந்த சிக்மா ஆஃப் ST இன்ட்டு ஏரியா ஆஃப் ST ஒன்று தான், அதுக்கு ஈக்குவலாக தான் என்னவும் இருக்கும் இந்த சிக்மா ஆஃப் CBC டிவைடட் பை 2 இன்ட்டு B இன்ட்டு XAவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம போட்ட ஃபார்முலா எல்லாமே இந்த பேலன்ஸ் செக்ஷனுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா பேலன்ஸ் செக்ஷனில் தான்
சிக்மா ஆஃப் சிபிசி அட்டன் பண்ண அதே டைமில் இது வந்து என்ன இருக்கும், சிக்மா ஆஃப் எஸ்சியை அட்டன் பண்ணியிருக்கோம். இதே அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு வித்தியாசம் என்னென்னா, பேலன்ஸ் செக்ஷனில் சிக்மா ஆஃப் சிபிசி அட்டன் பண்ணுற அதே டைமில் இது வந்து சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம், அதை தான் நம்ம இது வரைக்கும் எல்லா ஃபார்முலாவிலையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன நடக்கும்னா, சிக்மா ஆஃப் சிபிசின்ற டேர்ம் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக சிங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஸ்டீல் தன்னோட சிக்மா ஆஃப் எஸ்டியை ரீச் பண்ணிகிட்டு இருக்க அதே டைமில் காங்கிரீட் சிக்மா ஆஃப் சிபிசியை ரீச் பண்ணியிருக்காது, சிங்கிற வேல்யூ தான் ரீச் பண்ணியிருக்கோம். அதனால் இவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாவில் சிக்மா ஆஃப் சிபிசிக்கு பதிலாக சின்னு யூஸ் பண்ணிட்டோம்னா வைங்களேன், அது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, சிக்மா சிபிசி ரீச் பண்ண அதே டைமில் இது சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம் யூஸ் பண்ணியிருக்காது, வெறும் டி பை எம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப நம்ம பார்த்த ஃபார்முலா எல்லாத்துலேயும் சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம்முக்கு பதிலாக டி பை எம்னு போட்டோம்னா வைங்களேன், நமக்கு ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான், ஸோ சிம்பிள் தான். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எழுதின ஃபார்முலா படி நான் வகைப்படுத்தியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். பி இன்ட்டு எக்ஸே ஸ்கொயர் பை 2 is equal to m into area of ST d minus xc. அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன மாற்றணும், இங்கே இருக்க சிக்மா ஆஃப் சிபிசிக்கு பதிலாக சின்னு மாற்றினா போதும். ஆனால் இங்கே இருக்க சிக்மா ஆஃப் எஸ்டி அப்படியே இருக்கும், சிக்மா ஆஃப் எஸ்டியாவே. ஏன்னா இது சிக்மா ஆஃப் எஸ்டியை ரீச் பண்ண அதே டைமில் அது சிங்கிற வேல்யூ தான் ரீச் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப பி இன்ட்டு எக்ஸஸ் பை 2 எம் இன்ட்டு இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே தான். ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அதே தான். இப்போ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கல பார்ப்போம். பேலன்ஸ் செக்ஷனில் சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸே. இந்த இடத்துல எப்படி வரும், வெறும் சி பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸே. இந்த இடத்துல சிக்மா ஆஃப் சிபிசிக்கு பதிலாக அதே சிக்மா ஆஃப் சிபிசி யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த இடத்துல சிக்மா ஆஃப் எஸ்டிக்கு பதிலாக இங்கே டி தான் வரும். அது நமக்கு ஏன்னு நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் சிக்மா ஆஃப் சிபிசி பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை கான்கிரீட் ரீச் பண்ணுறப்ப ஸ்டீல் வந்து தன்னோட பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை ரீச் பண்ணியிருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். டீயோட வேல்யூ எப்பயும் சிக்மா ஆஃப் எஸ்டியை விட கம்மி தான். ஓகேங்களா? இப்போ இதுபடி பார்த்தோம்னா சிக்மா ஆஃப் சிபிசி போல் சியை ரீப்ளேஸ் பண்ணால் அதே ஃபார்முலா தான். இந்த இடத்துல சிக்மா ஆஃப் சிபிசி அப்படியே தான் வந்துடும். இப்போ டென்சைல் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். டென்சைல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் சென்சைல் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியா, அது போட்டோம்னா நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஏரியா, எம் கேன்சல் ஆகி சிக்மா ஃபெஸ்ட் இன்ட்டு ஏரியா ஃபெஸ்டி. இந்த இடத்துல என்ன ஆகும், சிக்மா ஃபெஸ்டி அதே தான் வரும், சிக்மா ஃபெஸ்டி. ஆனால் ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு சிக்மா ஃபெஸ்டிக்கு பதிலாக டீங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி லீவரம் டி மைனஸ் எக்ஸே பை 3, அதில் ஒரு எந்த சேஞ்சும் இல்லை. இதுவும் டி மைனஸ் எக்ஸே பை 3, இதுவும் டி மைனஸ் எக்ஸே பை 3. மவுண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு மவுண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஒன்று காங்கிரீட்டை யூஸ் பண்ணால், ஒரு மவுண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டீலை யூஸ் பண்ணால். இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா, ஸ்டீலை பொறுத்து ஸ்டீலோட ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஃபெஸ்டி இன்ட்டு ஏரியா ஃபெஸ்ட் இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்கியிருக்கேன், எக்ஸே பை 3. அதே மாதிரி காங்கிரீட்டோட ஃபோர்ஸ் சிக்மா சிபிசி பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸே இன்ட்டு இந்த லீவரம் டி மைனஸ் எக்ஸே பெருக்குன்னா இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி இங்கே சிக்மா ஃபெஸ்ட் இன்ட்டு ஏரியா ஃபெஸ்ட் டி மைனஸ் எக்ஸே பை 3. அதே மாதிரி சி பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸே இன்ட்டு டி லீவரம் ரெண்டையும் பேருக்குன்னா இங்கே ஒரு ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு. இங்கேயும் பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஸ்டீலோட ஃபோர்ஸ் டி இன்ட்டு ஏரியா ஃபெஸ்ட் இன்ட்டு டி மைனஸ் எக்ஸே பை 3 யூஸ் பண்ண ஒரு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. சிக்மா சிபிசி டி பை 2 பி இன்ட்டு எக்ஸே இந்த டிபே இந்த லீவர் அமைப்பு இருக்குன்னா எனக்கு இன்னொரு ஃபார்முலா கிடச்சிருச்சு. அவ்வளோதான் இதுக்கான மொத்த டிசைன் ப்ரொசீஜரும். இதில் ஒரு சிம்பிளாக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பேலன்ஸ் செக்ஷன் மட்டும் கிரிட்டிக்கல் செக்ஷனால் இதுக்கு மட்டும் எக்ஸேக்கு பதிலாக எக்ஸின்னு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று சின்ன சேஞ்சு தான். இது கிரிட்டிக்கல் செக்ஷனால் இந்த இடத்துக்கு மட்டும் இந்த டெப்த் ஆஃப் இந்த கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கான டெப்த்து வந்து எக்ஸேக்கு பதிலாக எக்ஸின்னு மாற்றிருப்போம். அவ்வளோதாங்க சேஞ்ச், வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி இதுலேயும் எக்ஸே தான் இருக்கும், அதுலேயும் எக்ஸே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பேலன்ஸ் செக்ஷனில் இருக்க எல்லா ஃபார்முலாலையும் சிக்மா ஆஃப் சிபிசி சிக்மா ஆஃப் எஸ்டின்னு வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு கான்க்ரீட் வந்து M20 கான்க்ரீட்டு, அதில் யூஸ் பண்ணுற ஸ்டீலோட FF 415 அப்படின்னு சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக சிக்மா ஆஃப் சிபிசியும் சிக்மா ஆஃப் எஸ்டியும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நமக்கு தெரியும் சிக்மா ஆஃப் சிபிசி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சிகே டிவைடட் பை 3, சிக்மா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு FF டிவைடட் பை 1.8. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்றப்ப இதில் இருக்க எல்லா ஃபார்முலாவுக்கும் ஆன்சர் சடன்னு ஆன்சர் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். பட் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாருங்கள், இந்த இடத்துல சிங்கிற வார்த்தை இருக்குது. நமக்கு தெரியும் சி வந்து சிக்மா ஆஃப் சிபிசியை விட கம்மி, ஆனால் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா? அந்த டயக்ராம் லைட்டாக ரெகனைஸ் பண்ணி பார்த்தா அந்த சிக்மா ஆஃப் எஸ்டி அட்டன் பண்ணியிருக்கப்போ சிக்மா ஆஃப் சிபிசி அட்டன் பண்ணியிருக்காது, அதை விட கம்மியாக அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் அது எந்த ரேஞ்சில் வேணுமா இருக்கலாம், எவ்வளோன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படின்றப்ப இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சிக்மா ஆஃப் எஸ்டி ஏரியா ஃபெஸ்டி. ஏன்னா சிக்மா ஆஃப் எஸ்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சிக்மா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் டிவைடட் பை 1.8 அது போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா?
பட் நமக்கு இந்த வேல்யூ தெரியாது. இந்த வேல்யூ தெரியாதனால நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னா, இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸில் இந்த கான்க்ரீட்டோட ஃபோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா, அது நமக்கு இப்போ யூஸ்லெஸ்ஸு. அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி ஸ்டீல் ஃபார்முலா வச்சு தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பாருங்கள், நமக்கு சிக்மா ஆஃப் சிபிசி நமக்கு எவ்வளோன்னு தெரியும், ஆனால் சிக்மா ஆஃப் எஸ்டி அந்த டீங்கிற வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. அதோட கம்மியாக இருக்கணும் தெரியும் வழியே, அதோட எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அதனால் இந்த இடத்துல இது யூஸ்லெஸ்ஸு. அப்படின்ற இப்போ இந்த இடத்துல மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம கான்கிரீட் ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இதில் அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும்தான் டக்டைல் ஃபெயிலியர். இதுவும் வந்து சேம் டக்டைல் அண்ட் பிரிட்டில் பேலன்ஸு ஒரே டைமில் ஆகிறனால பேலன்ஸ் செக்ஷனும் நம்மளால் கரெக்டாக வைக்க முடியாது, வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பேலன்ஸ் செக்ஷனும் நம்மளால் வைக்க முடியாது ப்ராக்டிக்கலாக. ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனும் இது வந்து என்ன ஃபெயிலியர், பிரிட்டில் ஃபெயிலியர்னால இதுவும் நமக்கு என்னது டேஞ்சரஸ். ஓகேவா? அப்படின்றப்ப கோடு என்ன யூஸ் பண்ணுதுன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டிசைனை அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷன் இருக்க மாதிரி டிசைன் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான வே அப்படின்னு சொல்லுது. பாருங்களேன், இந்த அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ இந்த பேலன்ஸ் செக்ஷனில் சிக்மா ஆஃப் சிபிசியும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், சிக்மா ஆஃப் எஸ்டியும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றப்ப இந்த பேலன்ஸ் செக்ஷனில் மட்டும் நிறையா ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அது என்ன ஃபார்முலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நான் பேலன்ஸ் செக்ஷனோட ஃபார்முலாஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பேலன்ஸ் செக்ஷனோட ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா எப்படி வரும், இப்படி வரும். ஓகேங்களா? எப்படி வரும், இந்த இடத்துல இது மாதிரி வரும். இதோட ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம், இது சிக்மா ஆஃப் சிபிசி. இதுவும் எனக்கு தெரியும், இதுவும் எனக்கு தெரியும். ஓகேங்களா? பேலன்ஸ் செக்ஷனில் மட்டும். இதே அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனாக இருந்ததுன்னா இந்த இடத்துல சிக்மா ஆஃப் சிபிசி வராது, சிங்கிற வார்த்தை வரும். சி நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அதே மாதிரி ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் டி பை எம், டீயோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும் இதோட வேல்யூவும் தெரியறனால இதுக்கு மட்டும் புதுசாக இன்னொரு ஃபார்முலா இந்த எக்ஸ்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அது என்னென்னா, இது ஈக்குட்டோரியல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு இது ட்ரையாங்கிள், இது பக்கமும் இந்த பக்கமும் ஒரே ஈக்குட்டோரியல் ட்ரையாங்கிள் மாதிரி போகிறனால இங்கேருந்து இதுக்குள்ளே ஹைட்டு, இப்போ பாருங்கள், இங்கேருந்து இதுக்குள்ளே ஹைட்டு வந்து என்னது எக்ஸ்சி, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு டி மைனஸ் எக்ஸ்சி. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு நம்ம ஈக்குட்டோரியல் ட்ரையாங்கிளுக்கான ஒரு பேசிக் ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது சிக்மா ஆஃப் சிபிசி அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எக்ஸ்சி, டிவைடட் பை சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம், அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, டி மைனஸ் எக்ஸ். இதுதான் ஈக்குட்டோரியல் ஃபார்முலாக்கான சிம்பிள் பேஸு. இதை கேன்சல் பண்ணி போட்டோம்னா எக்ஸியோட வேல்யூ எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைடட் பை எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு டின்ற ஒரு புது ஃபார்முலா எனக்கு கிடைக்குது. இதே மாதிரி ஃபார்முலா நம்ம அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் சிக்மா ஆஃப் சிபிசி இருக்க வேண்டிய இடத்துல சீனு மாறிடும். அதே மாதிரி ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனில் சிக்மா ஆஃப் எஸ்டி இருக்க இடத்துல டீனு மாறிடும். அப்படின்றப்ப அதோட வேல்யூயும் தெரியுது, இதோட வேல்யூயும் தெரியுது. அப்படின்றப்ப எக்ஸ்ஏ அதுவும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி போய்டும். ஒன்லி இந்த ஃபார்முலா இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். இப்போ நல்லா தெளிவாக பார்த்தோம்னா வைங்களேன், இதில் எம்மோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எம் இஸ் ஈக்குவல் டு என்னது 280 டிவைடட் பை 3 இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சிபிசி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சிகே டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் எஃப்டி 3. சிக்மா ஆஃப் எஸ்டி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ, எஃப் ஆஃப் ஐ டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் எஃப்டி 1.8. ஓகேங்களா? எல்லாமே நமக்கு தெரியும். எம்மும் தெரியும், சிக்மா ஆஃப் சிபிசி, எம் சிக்மா ஆஃப் சி, சிக்மா ஆஃப் டி தெரியும். இன்ட்டு டியோட வேல்யூ சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக நம்ம இந்த வேல்யூ வந்துட்டு டியை பெருக்கணும்னா நம்மளால் ஆன்சர் குயிக்காக கண்டுபிடிச்ச முடியும். அதனால் நான் இது எல்லாத்தையும் கேங்கிற ஒரு சிம்பிளால் குறிக்கிறேன். கே இன்ட்டு சின்னதாக டின்னு மாற்றிக்கிறேன். அப்படின்னா எக்ஸி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிங்கிறத நம்ம இந்த பேலன்ஸ் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கே வந்து என்னென்னா எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படின்றப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் டக்குன்னு எக்ஸியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸி இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி. பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும் கேயோட வேல்யூ என்னது, எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைடட் பை எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டி. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, கேயோட வேல்யூ மட்டும். ஓகேவா? இப்போ இது ஓகே, கம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஓகே, டென்சைல் ஃபோர்ஸ் ஓகே, லீவர் ஆர்ம் ஓகே. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்க எல்லா வேல்யூவும் தெரியும். நான் இதில் கான்கிரீட்டை யூஸ் பண்ணி போடுற ஃபார்முலா மட்டும் லைட்டாக வெளியே எடுக்கிறேன். கான்கிரீட் யூஸ் பண்ணி போடுற ஃபார்முலா என்ன இருக்குது இந்த இடத்துல, சிக்மா ஆஃப் சிபிசி டிவைடட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ்சி. ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸைக்கு பதிலாக எக்ஸின்னு மாற்றிட்டோம். இன்ட்டு டி மைனஸ் எக்ஸ்சி டிவைடட் பை 3ங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்,
இந்த எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்குது, கே இன்ட்டு டின்னு இருக்கா, அதை கொண்டு வந்து இதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், சிக்மா சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு கே இன்ட்டு டி, இங்கே டி மைனஸ் கே இன்ட்டு டி டிவைட் பை 3ங்களா, ஓகேவா. இப்போ இதில் டி காமனாக இருக்கா, அதுலேருந்து டியை மட்டும் வெளியே எடுக்கிறேன். என்ன கிடைக்குன்னு பாருங்கள், சிக்மா சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு கே இன்ட்டு இங்கே டி வெளியே எடுத்துனா டி ஸ்கொயராக மாறிடும் இன்ட்டு 1 மைனஸ் கே பை 3ன்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஓகே, அப்படின்றப்ப இதுக்கு பதிலாக ஜேங்கிற ஒரு நியூ டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அப்போ அது கொண்டு வந்து போடலாமா, சிக்மா சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு இங்கே கே இன்ட்டு ஜே, ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மீதி என்ன இருக்குது, பி இன்ட்டு டி ஸ்கொயர்டு. இதை வந்து என்னது, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு. ஹோல் டேர்முக்கும் இன்னொரு டேர்ம் நான் சின்னதாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அது பேர் க்யூன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், q இன்ட்டு பி இன்ட்டு டி ஸ்கொயர்டு. இந்த க்யூவோட வேல்யூ என்னது, க்யூக்கு மட்டும் ஆஃப் இன்ட்டு சிக்மா சிபிசி இன்ட்டு கே இன்ட்டு ஜே, அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க. இந்த ஜேவோட வேல்யூ என்னது, 1 மைனஸ் கே பை 3, கேவோட வேல்யூ எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை எம் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி ப்ளஸ் சிக்மா ஆஃப் எஸ்டி. அப்படின்றப்ப இங்கே இருக்க இந்த கான்கிரீட்டோட இதை மட்டும் எடுத்து லைட்டாக எலாபரேட் பண்ணுறதுனால எனக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா கிடைக்குது. அதோட வேல்யூ q இன்ட்டு பிடி ஸ்கொயர்டு. இந்த க்யூவோட வேல்யூ வந்து ஆஃப் இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி இன்ட்டு கே இன்ட்டு ஜே. இந்த கேங்கிறதுக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும், ஜே இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் கே பை 3. அப்படின்றப்ப எனக்கு இந்த பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்முலா q இன்ட்டு பிடி ஸ்கொயர். செக்ஷனுக்கு மட்டும் சில டைமில் பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ஸ்டீல் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். டென்சைல் ஸ்டீல்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் அது நமக்கு தெரியும். பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ஸ்டீல்னா அதோட எஃபெக்டிவ் ஏரியாவில் எவ்வளோ, பி இன்ட்டு டி, அதோட டோட்டல் ஏரியாவில் இதோட வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறதான். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்டீல் டிவைட் பை பி இன்ட்டு டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் ஃபார்முலா தான். ஃபோர்ஸ் இன் டென்ஷனும் ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷன் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ எப்பயுமே ஃபோர்ஸ் இன் டென்ஷன் ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷன் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ டென்ஷனுக்கான ஃபார்முலா என்ன, சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, சிக்மா ஆஃப் சிபிசி டிவைடட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு எக்ஸ்சி. ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸ்சிக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி என்ன எழுதியிருக்கோம், கே இன்ட்டு டின்னு எழுதியிருக்குமா, அதை ரீப்ளேஸ் பண்ணலாமா. இப்போ சிக்மா ஆஃப் எஸ்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு பி இன்ட்டு கே இன்ட்டு டி. ஓகேங்களா, ஏரியா ஆஃப் எஸ்டி டிவைட் பை பி இன்ட்டு டி தான். இப்போ ஏரியா ஆஃப் எஸ்டி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. அப்படின்றப்ப இது பி இன்டியும் இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்படின்றப்ப என்ன வரும், ஏரியா ஆஃப் எஸ்டி டிவைட் பை பி இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் சிபிசி இன்ட்டு கே, கீழே இருக்க 2 அப்படியே தான் இருக்கும், இங்கே இருக்க சிக்மா ஆஃப் எஸ்டி. அப்படின்றப்ப இது எப்படி எழுதலாம், கே இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு சிக்மா ஆஃப் எஸ்டி. அவ்வளோதாங்க, இதுதான் ஏரியா ஆஃப் எஸ்டி இன்ட்டு பி இன்ட்டு டிக்கான ஃபார்முலா. இதே பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இதை 100ஆல் பெருக்கிக்கணும். பர்சன்டேஜில் கேட்டால் 100ஆல் பெருக்கணும். பர்சன்டேஜில் கேட்கலன்னா ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோனா இதோட கே இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு சிக்மா ஆஃப் எஸ்டி. இதுதான் ஒரு பேலன்ஸ் செக்ஷனுக்கு எவ்வளோ ஏரியா ஆஃப் எஸ்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இதே ஒரு அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருந்தால் இந்த இடத்துல சிக்மா ஆஃப் சிபிசிக்கு பதிலாக சீன்ற வேல்யூ இருக்கும். சி நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்றப்ப குயிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்லையும் இந்த இடத்துல சிக்மா ஆஃப் எஸ்டிக்கு பதிலாக டீன்னு மாறிடும். அப்பயும் நம்மளோட அது அன்னோன் வேல்யூவாக மாறிடும். அதையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்றப்ப இந்த கே இன்ட்டு சிக்மா ஆஃப் சிபிசி டிவைட் பை 2 இன்ட்டு சிக்மா ஆஃப் எஸ்டி ஒன்லி பேலன்ஸ் செக்ஷனுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லீவர் ஆர்முக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். லீவர் ஆர்ம்னா என்ன சொல்லியிருக்கேன், ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷனுக்கும் ஃபோர்ஸ் இன் டென்ஷனுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் தான். இப்போ செக்ஷனுக்கு இதோட வேல்யூ சிக்மா ஆஃப் சிபிசி, இங்கே சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம், அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இந்த சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம் அப்படியே கொண்டு வந்து அதே டிஸ்டன்ஸுக்கு போட்டுக்கலாம், சிக்மா ஆஃப் எஸ்டி பை எம். ஆனால் இந்த சிக்மா ஆஃப் சிபிசி அளவுக்கு இருக்காது, இது கம்மி தான், இதோட வேல்யூ சி தான். அப்படின்றப்ப இதையும் நான் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு எப்படி கிடைக்குன்னா இப்படி போய்டும் டயக்ராம். ஓகேவா, இங்கே இருந்த நியூட்ரல் ஆக்சிஸ் இப்போ மேல் நோக்கி போயிடுது. இப்போ ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பாருங்கள், இங்கே இருக்க சிக்மா ஆஃப் சிபிசி அதே தான், இங்கே இருந்த சிக்மா ஆஃப் சிபிசி அதே தான். இந்த டி பை எம் மட்டும் குறைஞ்சிரும், அதே சிக்மா ஆஃப் டி பை கிடையாது, அதை விட கம்மி தான். அப்படின்றப்ப இதையும் கனெக்ட் பண்ணால் எப்படி கிடைக்கும்னு பாருங்கள், கீழே இறங்கிடுச்சு. அப்படின்றப்ப பேலன்ஸ் செக்ஷனோட நியூட்ரல் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இது அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் மேலே போயிடுச்சு, ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இறங்கிடுச்சு.
அப்படின்றப்ப லீவரம் என்ன நடக்கும், இந்த டென்ஷனில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அங்கே ஸ்டீல் எங்கே இருக்கோ அதே லெவலில் தான் இருக்கும். ஆனால் இந்த கம்ப்ரெஷன் ஏரியா மட்டும் என்ன ஆகுது, மாறிக்கிட்டு போயிட்டே இருக்குது. அப்படின்னா பேலன்ஸ் செக்ஷனோட இதோட வேல்யூ வந்து எக்ஸ்சின்னு வச்சுக்கலாமே, இது ரெண்டுக்கும் எக்ஸ்ஏன்னு வச்சுக்கணும். இது எக்ஸ்ஏ, இதோட வேல்யூ எக்ஸ்ஏ. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் இதோட ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், இந்த எக்ஸ்சியில் இங்கேருந்து 2/3 ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷன், ஃபோர்ஸ் இன் டென்ஷன் அதே இடத்துல தான் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷன் இதோட வேல்யூ இங்கே போயிடும், அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் ஹைட்டு மேலே ஏறிடும். இதுக்கு இதோட வேல்யூ கீழே இறங்கிடும், அப்படின்றப்ப இதோட வேல்யூக்கு இந்த இடத்துல ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷன். ஓகேவா? இது ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷன். அப்படின்றப்ப இப்படி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா இதிலிருந்து, ஏன்னா எக்ஸியோட வேல்யூ இப்படி இந்த வேல்யூவில் 2/3னா இது இங்கே இருக்கும், இங்கே எக்ஸியோட வேல்யூ கம்மி அப்படின்றப்ப இது மேலே போயிடும், இங்கே எக்ஸோட வேல்யூ அதிகம் அப்படின்றப்ப கீழே இறங்கிடும். இதில் இதோட டிஃப்ரென்ஸ் உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்குமான லீவரம் வந்து பேலன்ஸ் செக்ஷனில் இசட் பேலன்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, பேலன்ஸ்டு. ஓகேவா? இதோட வேல்யூ இசட் அண்டர், இதுக்கு வந்து இசட் ஓவர். லீவராமை பொறுத்த வரைக்கும் இந்த அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் செக்ஷனில் தான் லீவரம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன், என்ன காரணம், இந்த முக்கோணம் மேல் நோக்கி போயிடுச்சு. பேலன்ஸ் செக்ஷனை விட மேல் நோக்கி போக முக்கோணம் மேல் நோக்கி போக இந்த ஃபோர்ஸ் இன் கம்ப்ரெஷனோட வேல்யூ மேல் நோக்கி போயிடும். அப்படின்றப்ப அந்த இடத்துல லீவராமோட வேல்யூ வந்து அதிகமாக கிடைக்கும். பேலன்ஸ் செக்ஷனில் என்ன ஆகுது, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே இறங்கி வர இந்த இதோட சிஜியும் கீழே இறங்கி வருது. அப்படின்றப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இந்த வேல்யூ விட கம்மியாகுது. ஓவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் இன்னும் கீழே இறங்கி வரனால இந்த இடத்துல இருக்கான சிஜியும் கீழே இறங்கிடுது பேலன்ஸை விட. அப்படின்றப்ப இதை விட இன்னும் ரொம்ப கம்மியாகிடுது பேலன்ஸ் செக்ஷன். அப்படின்றப்ப லீவராம் பேலன்ஸ் இருக்கலையே அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அதிகமாகவும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் செக்ஷனில் கொஞ்சம் குறைவாகவும், அதை விட இன்னும் கொஞ்சமாக நம்மளோட ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் இருக்கும். ஓகேங்களா? இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லீவராம் வந்து இந்த பேலன்ஸ் செக்ஷனுக்கு மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் போட்டிருக்கேன், D - XC/3 போட்டிருக்குமா? அது நமக்கு தெரியும், D - XC/3. ஏன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் D, இதுலேருந்து 1/3. அப்போ இந்த XCக்கு பதிலாக எப்படி போடலாம், K × D/3 போடலாமா? இதுலேருந்து Dயை வெளியே எடுத்துருங்க, 1 - K/3. இந்த 1 - K/3க்கு தான் இன்னொரு பேர் என்ன கொடுத்தேன், J. அப்படின்றப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, J × D வந்து போட்டால் லீவராம், அதனால் இந்த J பேர் லீவராம் ஃபேக்டர்னு இன்னொரு பேரும் நம்ம கொடுக்கலாம்.